ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 76வது நாள் 77வது எபிசோடு 21 டிசம்பர் என்று ஒளிவர நேயர்ஸுடைய ஒரு நேரலை ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை வரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற கியூஆர் கோடு டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி லைவில் வந்து நமக்காக சப்போர்ட்டை கொடுத்த ராம் அவர்களையும் வந்து பிரின்ஸ்லி அவர்களையும் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேம். முக்கியமாக சொல்லணும்னா இன்றைய நாள் வந்து ஓரளவு கொஞ்சம் திருப்திகரமாக கூட இருந்துச்சு. முக்கியமாக ராணுவம் வந்து ஏன் அப்படி சொன்னீங்க போனீங்க அப்படின்லாம் வந்து ஒரு மனிதாபிமான கேள்வியாக இருந்தாலும் கூட, ஆனால் அவங்களுக்கு ஏன் இவ்வளோ கைத்தட்டல் வந்ததுன்ற கேள்விகளும் நம்மளுக்கு இல்லாமல் இல்லை. நினச்சேன் சவுண்ட் வரும்ட்டு. ரைட், எனிவே இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக பார்த்தது வந்து முதல் முறையாக ஜாக்லினுக்கு ஒரு பாராட்டு. அதுவும் இல்லாத நீங்கள் வந்து உடஞ்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. உங்கள் நிறைய பெண்கள் வந்து உங்களை வந்து ரிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஐ மீன் வாட் இஸ் தட், உங்களை அவங்களோட வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லை இது ஒட்டலை, அதனால தான் அதுதான் மேல் பக்கமாக வைக்கணும். அதுதான் மைக் மேல் பக்கமாக இருக்கிறது. மேலே அப்படி வைக்கணும். அதுதான் அந்த பட். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. முதல் பாராட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க ஜாக்லின் வாங்கினாங்க. சகட்டு மேனிங் வந்து விஷால் அண்ட் அன்ஷிதா ரோஸ்ட் செய்யப்பட்டார்கள். அவ்வளோ ஏன் ஜெஃப்ரியே வந்து தப்பிக்கிறதுக்கு சிரிச்செல்லாம் பார்க்கும்போது உன்கிட்ட பேசுறதுலாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு கொடுக்குறது எல்லாமே வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் என்னென்னா உன்னை பாவம் பார்த்து எல்லாரும் உன்னை வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் அதை தான் இன்றைக்கி ஆக்சுவலி படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன். வெளியில் வந்து இந்த அளவுக்கு வந்து யாரையுமே ஒரு பர்சனாக வந்து ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன், அது இந்த அளவுக்கு அந்த அந்த ரெஸ்பெக்டோ இப்போ ஜெஃப்ரி கிடைக்கிற அந்த விஷயங்கள் கிடைக்குமான்றது சந்தேகம். கண்டிப்பாக அதை எட்ட வச்சு தான் பார்ப்பாங்கன்னு சொல்ல வரேன். இங்கே ஒரு நல்ல விதமாக தெரியும். இதில் ஜாக்லின் யாராக இருந்தாலுமே சொல்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ஜாக்லின் அன்னைக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தாங்களே, இன்றைக்கி வந்து அப்படி ஜாக்லின் இன்க்ளூடிங் ஜாக்லின் சொல்கிறேன். ஆமாம், அப்புறம் பழக 5 நாள் 20 நாளுக்கு அப்புறம் பழக வந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து சவுண்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜெஃபோ வந்து எல்லாருமே சொல்லும்போது கூட சவுண்டு விட்டு அவங்க நகரவே இல்லை. எனக்கு என்ன அவன் முதுகுலே கொத்துனாலும் எனக்கு அவன் நல்லா வந்தான் அப்படின்றதுலாம் அவங்களாம் வந்து ரொம்ப கேல்குலேட்டிவாக அதெல்லாம் வந்து சவுண்ட்லாம் ரொம்ப தெளிவான ஆள் தான். அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் விளையாடுறதுக்கு வந்து இவங்க 2 பேருமே ஆதரவு கொடுக்கலன்னு போட்டு விட்டுறதுலேருந்து, ஃப்ராடு கேப்டன் விஷால் வந்து திட்டுவாங்கலேருந்து, ஏமா உனக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தவங்க ஒரு நியாயமாமா அப்படின்னு கேட்கறதுலேருந்து, முன்னாடிலாம் மஞ்சரியை எழுப்பி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஐ மீன் முன்னாடிலாம் வந்து விஜய் ஆனந்தி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு இப்போதைக்கு மஞ்சரியை அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் மஞ்சரி கருத்தா பேசுறாங்க, கரெக்டா பேசுறாங்க. விஜய் ஆனந்தி மாதிரி குழப்பல, விஜய் ஆனந்தி மாதிரி நடிக்கல, மஞ்சரி வந்து கரெக்டா பேசுறாங்க விஷயங்கள். இன்னைக்கு முக்கியமா பேசுறது எல்லாமே வந்து பக்காவான ஸ்பீச், கரெக்டான அந்த கோர் பாயிண்ட் டச் பண்ணனாலே வந்து ரொம்ப கரெக்டா இருந்தது மஞ்சரியோட இன்னைக்கு ஸ்பீச். அது நிச்சயமா பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். ஸோ போலாமா? போலாம் சார். ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்பொழுது காஸ்டியூம் வந்து எனக்கு என்ன பெருசாக அது இன்னும் வித்தியாசமாக இருந்தது. அந்த காஸ்டியூம் பார்க்கறது ஷஷாங்க் ரெடம்ஷன் ஒரு படம் பார்த்தேன் மேடம். அதில் ஆண்டி அண்ட் ரெண்டு பேரும் பிடிக்கும். ஆமாம், அதில் வந்து இந்த சிறை கைதிகள்லாம் வந்து வரும்போது அந்த மாதிரி எட்டர்ந்து லாங் ஷாட்டில் பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த இது ஜெயிலெல்லாம் ஃபாலின் பள்ளி நிற்க வச்சுட்டு அது வர மாதிரி இருந்தது காஸ்டியூம். ஆனால் அதில் நடுவில் இங்கே பக்கிள்ஸ்லாம் தொங்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஸ்டக்காய் நின்றுச்சுன்னா கட்டி போகிற மாதிரி ஏதோ டிசைன் போடுறது அது மாதிரி பண்ணாங்க. நீங்கள் யூ டெல் த. இல்லை, நானே ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் சார், காஸ்டியூம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, பட் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஹவு ஹி கேரிட் தட் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. அந்த பிரேக்கப் இன்னும் இருக்கு இல்லையே, நம்ம போன வாரமே வந்து கொஞ்சமா பேட்சப் ஆயிருக்கும்னு சொன்னோம். இந்த வாரம் கொஞ்சம் நேத்து படம் பார்த்திருக்கீங்க, கிளைமாக்ஸ் வர பார்த்து அழுதுருக்கீங்க, அதுக்காக கேட்டேன். அதுக்கும் பிரேக்கப்புக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்ல ஏதோ ஒன்று சொன்னீங்கல்ல, அதுக்காக இட்ஸ் கோயிங் ஆன் அப்படி. இல்ல இல்ல நீங்க ஏதாவது ஒன்று பிரிச்சு அதை சார் பிரேக்கப் நீங்க கூட தான் சௌந்தர்யாட்ட ஃபர்ஸ்ட் பிரேக்கப் சொன்னீங்க, அப்புறம் பேட்சப் பண்ணீங்க, அப்புறம் திருப்பி நீங்கள் பேட்சப் பண்ண நேரம் அவங்க திருப்பி இப்படி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி வந்து இப்போ பிரேக்கப்புங்கிற மாதிரியான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. சரி, அதாவது இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அதாவது நம்ம யாருமே அதாவது போட்டிக்கு ஆளே இல்லாத இடத்துல தீவாத்தோம் நம்ம. ஆமாம், புரிதுங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நீங்கள் நேட்டாக வரும், நாங்கள் வெளியே போகிறோம்லாம் சொல்லியிருந்தோம். நீங்கள் வெளியே போகிறலாம் கேன்சல் ஆகிட்டு உட்காந்தாச்சுன்னு வச்சுக்காங்களா. சரி, இல்லை நாங்கள் இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துடுறதுக்காக சொல்லாமல் இருந்தது. பட் இப்போதைக்கு ஒரு 70 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. லைக் போடாதவங்க கோல்டன் ரூல்ஸை கொஞ்சம் சொல்லிடுங்களா? அவங்க எல்லாம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. அண்ட் லாஸ்ட் கோல்டன் ரூல் வந்து ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே.
ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருடைய எல்லாம் வந்தவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாம். ஓகே ஓகே சார். நானே போட்டுங்களா? பத்மினி தான் ஃபர்ஸ்ட் லைக், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லைக் பத்மினி. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம், இலங்கேஷ், பாமதி குலராஜன், கிருஷ்ணவேணி பிச்சன், ஃபாத்திமா அபுதாஹீர், ராஜாம்பிகை, அதுக்கப்புறம் வந்து சரண்யா, பாலு சேகர், பத்மினி, கனகு அம்மு, அதுக்கப்புறம் தங்கம், சங்கீதா சண்முகம், பிரேமதாஸ், அமுதா விஜய், ஆர்டிகே, சதீஷ்கரன், வேலன் பண்டர், பிரியதர்ஷினி, நந்தகுமார், அமுதா விஜய். அதன் பிறகு வந்து கிங் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் கவ்யா சரவணன், எம்ஜிஎம் சாங், மிருத்துலா, ஆர்டிகே, ரிஷிதம், விக்னேஸ்வரன். ஸோ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஜெனி, இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாருக்குமே எங்களுடைய வணக்கங்கள். சுமிஷான் பேரை விட்டது. சுமிஷான். அதுக்கப்புறம் பிகே கூட வந்திருக்காப்ல. செம்ம எபிசோட் டுடே. ஜாக்கு கிளாப்ஸ் வந்ததும் ஐ கிரைட் அப்படின்ட்டு ஆர்டிகே சொல்லியிருக்காப்ல. இல்லை நிறைய பேருக்கு அது கரெக்டாக ஆச்சு. ஏன்னா இன்னைக்கு இந்த ரெட் கார்பெட் கொடுத்ததே கூட அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. அவங்களே தான் தனியாக போட்டுக்கிட்டு அவங்களே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்று இந்த கேமை பொறுத்தவரையிலையும் இன்னொரு விஷயமும் இருக்கு. எவ்வளோ அடித்தாலும் யார் தாங்குறாங்கன்றதுக்காகவே வச்சு செஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த அதில் ஜெயிச்சு வர்றதும் இருக்கு. அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பத்தி ஓட்டம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையிலையும் அது இருக்குது. அதே மாதிரி நல்ல சிமை சொல்கிறார், 67 வாட்சிங்க, 40 லைக்ஸ் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. ராஜா, ஷர்மிளா நாராயணன் எல்லாருமே வந்திருக்கீங்க. இட் வாஸ் குட் எபிசோட், வாட்ச் டே ஃபுல் எபிசோட் ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்ட்டு எம்ஜிஎம் சாங் சொல்லியிருந்தாரு. கரெக்டு தான் அது. அதுக்கப்புறம் வந்து இவர் சினிமா சேனல் ஃபேன் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னு நிதிஷ் ஆக்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் அனிதா அண்டு அப்புறம் வேற ஏதாவது முக்கியமான கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிதம், என்ன சார் விஜேஎஸ் கரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு ஒழுங்காக பேசியிருக்காரு. இன்னொன்று ஃபர்ஸ்ட் வந்ததுமே கூல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரையும் வரவேற்றதும் சரி, அவங்களுக்கான அப்ரிசியேஷனை கொடுத்ததும் சரி. அதை விட எனக்கு ரொம்ப சர்க்காசமாக இருந்தது. அருண் என்ன அருண் ட்ரெஸ் வந்து இப்படி இருக்கு, ஏதாவது ஒரு ஆர் டிக்கெட் வருமே, நல்லா தான் போயிட்டு இருக்கு. இவர் வந்திருக்காரு, ஐயோ என்ன பிரச்சனையோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் 2 women, மஞ்சரி அண்ட் ஜாக். வாட் எ கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் அண்ட் டெலிவரி அப்படின்ட்டு. உண்மையிலேயே ஜாக்கை விட மஞ்சரி வந்து ரொம்ப, ஏன்னா அவங்க தமிழ் ஆர்வம்ன்றதுனாலே அவங்க வந்து அதை ஆர்டிகுலேட்டிவாக வந்து ரொம்ப அழகாகவே இன்னைக்கு வந்து அதை வந்து எடுத்துரைத்தாங்க. வளவலெல்லாம் சொல்லாமல் பாயிண்ட்டை வச்சு பேசுறது ரொம்ப நல்லா இருந்தது. பிரியதர்ஷினி வந்து லவ், விஜய்எஸ்க்கு வந்து லவ், குறும்படம் இல்லாத BB8 ஃபீல் லைக் மிஸ்ஸிங் கோர் வேல்யூ. வாட் இஸ் ஒப்பீனியன் ஜாக்கி அப்படின்ட்டு நேற்று நம்ம அதை பத்தி பேசணும். இந்த சீசனை ஃபர்ஸ்டே நீங்க குறும்படம் போட்டுருந்தீங்கன்னா இந்த சீசன் எங்கேயோ போயிருக்கோம். இந்த சீசனை வந்து சொதப்பி வச்சுனாங்கன்னு போது தான் இன்ட்ரோல வந்து விஜய் சார் மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த குறும்படம் போடாதனாலே நிறைய பேர் வந்து அதை வந்து இந்த டைரக்டர்கிட்ட வேற போய் கேட்டா குறும்படம் வேற போட மாட்டேன்றாங்க. இவங்க குறும்படம் போட மாட்டாங்கன்றது தெரிஞ்சு இவங்க நல்லாவே வந்து நம்மள வச்சு செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து விஜய் சார் அவர்கள் வந்து சொன்னாரு. அதே நந்தகுமார் அதான் சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வந்திருக்கேன், இன்னும் ஃப்ரைடே ரிவ்யூவே இன்னும் பார்க்கல, நாங்களே அதை ரொம்ப லேட்டாக பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சீசனில் இந்த எபிசோடு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. பிங்க் டீமும் ரெட் டீமும் பிளாக் டீமாக மாறிய நாள் அப்படின்ட்டு உண்மையில அதை நல்லா கேட்டார். இதுதான் நம்ம வந்து வாரம் அதாவது வாரம் அந்த வீட்டில் நிறைய தவறுகள், மனித தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளை ஏன் இதை செஞ்ச, என்ன காரணம்னு சொல்லணும். சில பேர் தட்டி கொடுக்க முடியாத உடஞ்சு போனவங்கள அவங்க பக்கம் நியாயம் இருந்தால் தட்டி கொடுக்குறது தான் வேண்டாம். அது யாரா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், ஏன் அன்சிதாவே இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தட்டி கொடுக்குறது தான் அங்கே முக்கியம். அதை தான் வந்து இந்த இத்தனை வாரம் அவர் வந்து பெருசாக அவர் செய்யவே இல்லை. கேள்விகள் நேரடியாக கேட்காம சுற்றுலா விட்டுங்க போது 76வது நாளில் தான் வந்து அவரும் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காருன்னும் போது சந்தோஷம் தான். ரைட்டு. ஏன்னா இந்த அரேஞ்ச் மேரேஜில் அது ஒரு பிரச்சனை இருக்கும் கொஞ்சம். அப்படி போகும் ஒரு 10 நாள் 15 நாள், இங்கே ஒரு 2 மாதம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். சங்கீத சண்முகம், வணக்கம் ஜாக்கி, வெயிட்டிங் ஃபார் ஆட் டு கம்ப்ளீட். இப்போல்லாம் வந்து வீடியோவுக்கு 2 ஆடு வருது சொல்லிட்டு ஒரே தடவை 2 ஆட் வரும். ஆட் 1 ஆட் 2லாம் வரும்ல, அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வேலன் பெட்டர் வந்து லைக் பண்ணிட்டு நான் வந்து போய் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. குட் நைட். அண்ட் எல்லாருமே ஜாக்கி ஃபேன்ஸாக வந்திருக்காங்க. அதனால தான் 10 பேர் வந்ததுக்கு 11 ஓட்டு வந்துருக்கு, ஒன்று கல்ல ஓட்டு அப்படின்ற மாதிரி. ஐ ஹவ் புட் மை லைக் நவ் கோயிங் டு வாட்ச் த எபிசோட், see you after that அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்தவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அப்படியே எதுக்கு போகலாமா? வாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஸோ விஜய்ஸ் வந்தார், நான் தான் சொன்னேன் இல்லைங்களா. பட் காஸ்டியூமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த காப்பா இருக்கட்டும், அந்த கஃப் ஷர்ட்ஸ், கையில் காப்பு, நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் சேதுபதி வந்துட்டாருன்னு நினச்சேன்.
சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் கண்டுபிடிச்சி. அதுக்கப்புறம் அது மாதிரி செயின் போட்டு வந்தாரியா, க்யூட்டாக இருந்தது. ஓகேவா, பட் இவருக்கு வந்து நான் சொல்கிறேன் பனியன் போட்டிருந்தாரா? செயின் போது பனியன்லாம் தெரிஞ்சிருக்குமே, ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்றதுக்காக கேட்டேன். லிப்ஸிங்க ஐ நோ. அதாவது இந்த சீன், அதாவது இந்த வாட் இஸ் தட், இதனுடைய அமைப்பே, இந்த ஷோவோடைய அமைப்பே, நம்ம ஜாக்கி டிவியில் இந்த ரிவ்யூவோட அமைப்பே இப்படி தான் அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப தப்பிச்சுட்டீங்க மேடம். என்னைக்கு ஒரு நாள் ரெண்டாவது கேமரா வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல சார். அப்படிலாம் பேசுகிறீங்க சரியா? ஸோ அதே மாதிரி செயின், அந்த செயினை நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து இன்னும் இந்த குட்டியாக ஒரு கோல்டு செயின் போட்டு அமிச்ச மாதிரி அமுச்சு விட்ருக்கீங்க. அப்படி இல்லைங்க, ஒரு யூத்ஃபுல்லாக வந்து ஒரு செயின், அந்த டாலர்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா. நான் வந்து உதாரணத்திற்கு சிம்பு வந்து போட்டு வருவார். அவர் இது பண்ணும்பொழுது நல்லா இருக்கும். அது வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் பார்க்கறதுக்கே. இந்த பிளாட்டினம்ல போடுற மாதிரி இருக்கும்ல, அந்த கலரில் சில்வர் ஆர் பிளாட்டினம், அந்த மாதிரியான செயின்ஸ் போட்டால் இன்னுமே அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அந்த ட்ரெஸ்ஸு தெரில, பட் அவர் போட்டிருந்த ஆக்சசரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கண்ணாடியாக இருக்கட்டும், வாட்சே வந்து இந்த ஆக்டேன் டைட்டனோட வாட்ச் மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே வெரி குட். ஓகே, இப்போ காஸ்டியூம்ஸ்க்கு அடுத்து என்ன அப்படின்னா, வரும்பொழுதே அவர் வந்து சொல்லிட்டாரு, அதாவது நம்ம கிட்ட தான் விளையாடுறாங்கன்னு பார்த்தா பிக் பாஸ் கிட்டே விளையாடி இருக்காங்க இவங்க, அவரே கோவப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ற விஷயமும் சரி. இன்னொரு ஒன்று சொல்லுவாரு, இந்த வீட்டுல இன்னொரு ஒரு பிரச்சனை வேற இருக்கு, நல்லா விளையாடினா அவங்கள போய் பாராட்டவே மாட்டாங்க, ஏன்னா இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி சொன்னார். அது இன்னும் வந்து சௌந்தர்யாவையும் ஜாக்லினுமே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. தவறாக எடுக்காதீங்க, உங்களுடைய மைக் இங்கே இருக்குது, நீங்கள் மைக் கிட்ட தான் கை கட்டுறீங்க, மைக்கை மேலே இன்னும் வச்சுருந்துருக்கலாம். அது எதுக்கு தொப்பைக்கு வச்சுருக்கீங்கன்னு தெரியல. மைக் எடுத்துன்னு நெஞ்சில் வச்சுருந்தேன் மேடம், அதுக்கே இறங்கினா குறைஞ்சு போயிடும், அதனால அப்படியே வச்சாச்சு. தட்ஸ் ஆல். எஸ், ஓகே. சரி விடுங்க, ஒன்றும் சொல்றது இல்லை. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, ஒரு பாராட்டு கூட பண்ண மாட்டேன்றாங்க. சப்போர்ட் பண்றது விட்டுருங்க, நல்ல விளையாட கூட பாராட்ட மாட்டாங்க. இந்த வாரம் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போவாப்ல. ஃப்ரைடே நிகழ்வுகள்ல வந்து ஃப்ரைடே நிகழ்வுகள் என்ன முக்கியமான விஷயம் நல்லா இருந்தது ஜாக்கி. ரயன், சௌந்தர்யா, அந்த இது வந்து அப்ப கூட வந்து அவங்க வந்து அந்த அவங்க அப்பா பிஸ்கட் கம்பெனி, ஐ மீன் பேக்கரி, அது ஐஸ்வர்யா பேக்கரியா, நாங்களே சொல்லிடுறியா ஐஸ்வர்யா பேக்கரி எப்ப பாரு பேக்கரி எடுத்து வந்து வச்சுக்க வேண்டியது. இது யார் ஃபுட்டு, அதுல இது அரோமா ஃபுட்டு கோயம்புத்தூர். இவங்க வந்து நம்மளுக்கு எங்க பேக்கரிக்கு போகிட்டு சென்னையில இல்ல என்ன ஜாக்லின் சொல்லுவாங்க, டே எப்பா நீங்க பண்ற இந்த இது இருக்கு பாரு பேக்கரிக்கு அப்படின்ட்டு வேற, அவ போன பேக்கரியில போனா உன்னை பார்க்க கூட மாட்டா அப்படின்வாங்க ரயனை. உடனே உங்களுக்கு கோவம் வந்துரும். இதுக்குதான் இவளோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு செட் ஆகாதுன்னு நான் சொல்றேன். நான் வந்து வெளியே இது சொல்லிடுறாங்க, வெளியே போய் இவ்வளவு பார்க்க கூடாதுன்ற மாதிரி ஏதோ பேசிருக்காங்க. எங்கேயும் திரும்பவும் ஆமா, பேசும்போது இவங்க சொல்றாங்க, அவங்க இந்த மாதிரி வெளியில போனா பேச மாட்டா, அதுதான் இவளுக்கு வந்துடா இவ ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பார்ப்பா, உள் ஃப்ரெண்ட்ஷிப் வெளி ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் அதுல கிளை போட்டு அது வந்து இது வந்து ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், இது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் அதுல இன்னும் அது கிளைகள்லாம் வச்சு இவ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவா. என்ன பொறுத்தவரை ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட், அவ்வளவுதான், அதுக்கு மேல அங்க பேச்சே இல்ல அப்படின்னு ஜாக்லின் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜாக்லின் சொல்ல இன்னொரு விஷயம் நல்லா இருந்தது, பிடிக்கலன்னா வேணா விட்டுரு, நான் வெளில வரும்போது நான் பாட்டு மூஞ்சி திருப்பி நானும் மூஞ்சி திருப்பிக்கேன், போயிட்டு வா கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ஜாக்லின் எடுத்த ஸ்டாண்டு. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா, முத்து தனியா ஒரு உடல காலையில கூட வந்து சாரி கேட்கிறாரு, பாஸ் தனியா புலம்ப வச்சிட்டீங்களே பாஸ். அவர் வந்து என்ன சொன்னாரு, அது எனக்கு தெரியல, அது யாராவது நான் தப்பா இருந்தா சொல்லுங்க, நான் இதுவரை இந்த வீட்டுல தனியாவே பேசினது இல்லையே பிக் பாஸ். இல்ல நிறைய தடவை பேசுற மாதிரி எனக்கு இருக்கு. மண்டே கழுவு தனியாவே அந்த மாதிரி நெஞ்சு அதான் கரெக்டா இருக்கு சார். உங்களுக்கு நெஞ்சு எங்க இருக்கு, எது எங்க இருக்குன்னே தெரியல இன்னுமே. அப்போ வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, நெஞ்சுன்றது இங்க, நீங்க தான் எல்லாமே பண்ணீங்க, போதுமா? நான் அப்படி சொல்ல வரேன், வேற சொல்லுங்களேன், சொல்லி பாருங்களேன். ரைட், ஹூ இஸ் எலிமினேட் டுடே ஜாக்கி? இன்னைக்கு ஒன்றும் கிடையாது தீபா விஜய், நாளைக்கு தான் அதை காமிப்பாங்க. நாளைக்கு ரஞ்சித் தான் வந்து கிளம்புறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஜாக்கி ப்ரோ டிஷர்ட் நீட் ஃபிட்டு மச் பெட்டர் தென் ஹோஸ்ட் காஸ்டியூம் டுடே அப்படின்ட்டு அன்சாரி போட்டிருக்காப்புல. அதே மாதிரி வந்து போனாவும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாட் எவர் ஹேப்பன் திஸ் வீக், ஒஸ்ட் பர்ஃபார்மர் நான் பர்ஃபார்மன்ஸ் சௌந்தர்யா, அருண், விஷால். அட்லீஸ்ட் வந்து விஷால் டிட் பாடி காட் ஜாப் டு அன்சிதா அப்படின்றத அது எக்ஸ்போஸ் ஆச்சு இன்னைக்கு. ஆக்சுவலி
அது உண்மையிலே அதை வந்து பாராட்ட வேண்டியது தான். ஜாக்லின் காட் கிளாப்ஸ் ரியலி ஹாப்பி மொமெண்ட் ஃபார் த ஸ்ட்ராங் கேர்ள் ஹூ ஆல்வேஸ் கெட் பேக் ஸ்டாப்ஸ், ஜீரோ அப்ரிசியேஷன்ஸ், ஆல்வேஸ் டேக் எ ஸ்டாண்ட், பிளேஸ் த கேம் எக்ஸப்ட் டெவில் டாஸ்க் அண்ட் டாக்ஸ் பேட்லி நாட் எ மிக்சர் அப்படின்னு தஹீரா பானு சொல்லியிருக்காங்க. அதே விஷயத்தை தான் வந்து அமுதா விஜய் அவங்களும் அதுதான் சொன்னாங்க. நான் திடீர்னு எழுந்துட்டேன், என்ன பார்த்தா அவங்களுக்கு கைத்தட்டல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ சுதா மேம் பிஜேஎஸ் பிரேக்கப் கேன்சல்டா அப்படின்னு அனிதா மேரி வந்து கேட்டிருக்காங்க. ஆமாம்மா, போன வாரத்திலேயே கொஞ்சம் பேட்சப்மா, இந்த வாரம் திருப்பி அடுத்த ஸ்டெப் பேட்சப்புக்கு போயிட்டு இருக்குமா. அதே மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து இவர்கிட்ட டுடே ஜெஃப்ரி பற்றி பேசும்போது ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சான், கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்ட்டு ராஜா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ எஸ் போலாம். ஓகே. அண்ட் இவர் இதை சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, போனதுக்கு அப்புறம் ஃப்ரைடேல வந்து வேற என்ன நடந்ததுன்னா சாப்பாடு வந்தது. ஃப்ரைடே விடுதலை படத்துல இருந்து சாப்பாடு வந்தது. அப்புறம் வந்து காப்பு இவங்களுக்கு அவர் எப்படி வந்து போற அன்னைக்கு அந்த அம்மா வந்து ஒரு காப்பு போட்டு விட்டாங்க நைட்டு, மறுநாள் அவங்க கிளம்பிட்டாங்க. அது மாதிரி அன்சிதா காப்பு போட்டு மடியில படுக்க வச்சு அனுப்புறது ஒரு வேலையே போல ஒரு விஷால். ஆனா இன்னைக்கு கரெக்டா மஞ்சரி சொன்னாங்க, அதாவது பின்னாடி இருந்து நாம ஃபர்ஸ்ட் சொன்னது அவங்க வீட்டுல இருந்தே பார்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது பின்னாடி இருந்து எல்லாரையும் உசிப்பி விட்டு சேஃபா வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, அறுவடை மட்டும் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் வெளியே கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதேதான் அத அன்ஷிதா அதனால பயப்படுவாங்க, இவன் வேற நம்ம காப்பு போடுறேன் அவனுக்கு என்ன அனுப்புறதுதான் போல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுப்பாங்க அன்ஷிதா. அதே மாதிரி இவரு விஷால் சௌந்தர்யா கிட்ட பேசுறதும் வந்து கார்டன் ஏரியால இந்த வாக் பண்ணிட்டு பேசுவாப்ல, மூஞ்ச ஒரு மாதிரி திருப்பிக்கிறாங்களாம். அது ஜாக்லினா சொல்றாருன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஃபேஸே ஒரு மாதிரி வைக்கிறாடா, அது எல்லாமே வந்து இதுவா இருக்கு, எல்லாமே நடிப்பா கோபால் ரேஞ்சுக்கு வந்து இவங்க வந்து விஷாலும் சௌந்தர்யாவும் பேசிப்பாங்க. சௌந்தர்யாவும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆமோதிக்கிற மாதிரியே பேசுவாங்க. இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சென்னை 28 படம் பார்த்திருக்கீங்களா? அதுல இந்த ஜெய் வந்து யாருக்கு இங்கு யாரோ அந்த படம் தானே மேடம்? ஆமா. ஓகே. காலடி நாய் செல்வி, அப்புறம் சொல்லுங்க எல்லாமே தெரியும் இல்லையா? அதுல ஜெய் வந்து வேற ஒரு டீம்ல இருப்பாப்ல, திருப்பி இவங்க டீமுக்கு வரும்பொழுது அவர் ஜெய் வந்து அங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட மைனஸ் எல்லாத்தையுமே சொல்லுவாரு. அவன் வந்து இப்படி போடு, ஆஃப் ஸ்பின்ல போட்டா என்ன கிரிக்கெட் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவார், போட்டா அவனை வந்து மொத பால்லே தூக்கிடலாம், இவனை வந்து அவுட் பண்ணிடலாம், இந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து ஏதோ லெஃப்ட் சைடு போட்டினா விளையாட முடியாதுன்னு எல்லாத்தையுமே அந்த டீம்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா தெரிஞ்சது அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜெய் வந்து பேசுவார் இல்லையா? அந்த மாதிரி சௌந்தர்யா வந்து யாரு என்ன சொன்னாலும் ஜாக்லினை பத்தி அவங்க உடனே அதுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. ஆமா, இன்னொன்னு அவங்கள பத்தி கூட நீங்க பேசலாம்னு நினைச்சேன். அதாவது என்னன்னா அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நம்மளால ஜெயிக்க முடியல, மற்றவங்க எல்லாம் கிளாப்ஸ் வாங்கி போயிட்டே இருக்காங்க, நம்ம வந்து ஒரு பாராசைட் மாதிரி ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா ராயனே ஜெயிச்சாலும் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லைன்னு சொல்ல வரேன் நான். நாட் ஒன்லி ஜாக்லின், ரயான் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, எல்லாத்துலயுமே அவங்க வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கான எஃபெக்ட் போடுறதுல அது ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க இப்ப இன்னைக்கு யாரோ ஒருத்தர் அவங்களை வந்து பியூட்டி பிரிவிலேஜ்ல அதெல்லாம் மாத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராணுவ சொல்வாரு. அந்த மாதிரி அவங்க ஒரு அளவுக்கு மேல உங்களுடைய பியூட்டி பிரிவிலேஜ் வந்து செல்லுபடி ஆகாது இல்லையா? 60 நாள் ஓடுறதுக்கு கரெக்டா இருந்தது. அதன் பிறகு நீங்க செய்யற விஷயங்கள் இப்ப எல்லாருமே தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொன்னு, நீ இல்லைன்னா ஃபீல் பண்ற இடத்தை எல்லாருமே கடந்துட்டாங்க. இது நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இல்லைன்னா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து நம்மள வந்து மிரட்டுறது, இந்த எமோஷனலா வந்து விஷயங்கள்லாம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இல்லைனாலும் வந்து அது நம்ம நிறைய நேரங்கள் என்ன ஐயோ இவங்க நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் அந்த இடத்துல, இன்னும் கொஞ்சம் ஜாக்கி அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சு வச்சுக்கிறது. அந்த வேலையை வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா தெரிஞ்சதுனால போனா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுல இருந்து சௌந்தர்யா அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதன் பிறகு நீங்க தான் எழுதிருந்தீங்க ஜாக்கி, ஏன்னா ஃப்ரைடே நிகழ்வுகள்லாம் நீங்க தான் எழுதிருந்தீங்க. எதுவுமே எழுதாமலே ஞாபகம் வாங்க. இவரு காப்பை போட்டு மறந்து விடாதன்னாரு அவங்க அந்த இதுல போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரு வந்து இன்ட்ரோல வந்தாரு. காப்பை போட்டு என்ன சொல்லுவாரு, ஓ அவங்கள இவரு வந்து இல்ல இவரு அருண் இன்ட்ரோவிலே சொல்லுவாரு, அருண் எல்லாருக்குமே அடிபட்டுது, அருண் கூட வந்து உள்ளார போயிட்டு என்ன ஃபர்ஸ்ட் நல்லா நடந்து வந்தாரு, வெளியே வரும்போது நொண்டிட்டு வந்தாரு அப்படின்ட்டு. நல்லா இருந்தது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து
அப்புறம் முத்துக்குமரனையும் கலாச்சார். அதாவது இன்ட்ரோவில் வந்து இது உரையாடும் போது நேயர்களோட உரையாடும் போது அங்கே சொன்னார், முத்துக்குமரன் வந்து முந்தா நாள் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சு இன்னும் கேட்டுகிட்டே இருக்கிறாப்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. நல்லா பிக் பாஸ்கே விளையாடி பார்த்துருப்பாரு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஜெஃப்ரி விஷால் 2 பேரையும் வந்து பாராட்டினாரு. விஷால் பாட்டு பாடுவாங்க நுழையும் பொழுது எல்லாரையும் நம்ம போய் பாராட்டிடலாமான்றப்ப இப்ப எல்லாரும் கீழே ஆடியன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாமா, செல்லங்களை பாப்போமா அது மாதிரி இல்ல பாருங்க. ஒரு 2 வாரத்துக்கு எல்லாருமே ஐயோ ராமா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவருக்கு என்னடா இதெல்லாம் வந்து பிடிச்சி விட்டு கொழுக்குட்டு மாதிரி இருக்குதுங்க, எதுவுமே ஒன்றும் வாயை திறக்க மாட்டேது, சிரிக்க மாட்டுது, நம்ம சைட்ல இருந்து ஒரு 5-8 வந்தா மட்டும் இப்படி நம்ம கூட்ட காட்ட வேண்டியதா இருக்குது அப்படின்னு உணர்ந்துட்டாரு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்களா கரகோஷம் பின்னிச்சு, சவுண்ட் ஆயிடுச்சு, நல்லா எந்துவா போச்சு. பாத்தீங்களா நாளைக்கு ஆமா தானே, நாளைக்கு எல்லாருமே பாருங்க. ஆமா தானே, இப்பெல்லாம் சொல்றதே இல்ல எல்லாருமே. இது ஒருத்தவங்க உள்ளாரே அதே மாதிரி ஒண்ணு சொல்லும் போது அவரு தெளிவாயிட்டார். ஓ ஆமா தானே, ஆமா தானே வாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு திடீர்னு இப்ப நம்ம பேசிட்டு தானே இருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர்னு அப்படி ஒரு கிரேவிங் வருமா? இப்ப பேசிட்டு இருக்கோம், அப்ப டக்குன்னு வேற ஒரு எண்ணம், வேற ஒரு கிரேவிங் டக்கு இருக்கு மேடம். நான் இந்த பொண்ணு ஏதாவது பொண்ணுங்கெல்லாம் பார்க்கும்போது, இந்த பாட்டு பார்க்கும்போது, மழை அது மாதிரிலாம் வரும்போது நிறைய கிரேவிங், அந்த மாதிரி சாப்பாடு கிரேவிங், அந்த கிரேவிங் சொல்றீங்க. சொல்லுங்க என்ன வேணும், என்ன தோணும் அப்படின்னீங்களா டக்குன்னு? சரி, என்ன எனக்கு ரொம்ப நேரமா அங்கதான் இருக்கு, அது போய் எடுத்துட்டு வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. என்ன எடுத்து சாப்பிடுறது? என்ன ஷார்ட் பிரெட் இருக்கு, சாப்பிடுங்க. இல்ல அது ஏன் அப்படி நம்ம மனநிலை வந்து அதை நான் பார்க்கவே இல்லை இவ்வளவு நேரம் வரைக்கும். ஆனா மைண்ட் ஃபுல்லா ஷார்ட் பிரெட்லயே இருந்தது இவ்வளவு நேரம். அது எப்பயுமே அப்படிதான் இருக்கு மேடம். அதான் ஒருத்தவங்க உணவு, ஒருத்தவங்க பொண்ணு, இன்னொருத்தவங்க ஆணு, இன்னொருத்தவங்க வந்து படம், அந்த மாதிரி அப்படியே பல்வேறு வகையான விஷயம் மேடம். அது அப்படிதான் இருக்கும். எனக்கு திடீர்னு மிட் நைட்ல எல்லாம் வந்து குலோப் ஜாமுன் சாப்பிடணும். யார்கிட்டயே அந்த மாதிரி இருந்தா சொல்லுவேன். இப்ப என்ன, இப்ப விஜய் சேதுபதி நல்லா பண்ணாரு, பேசினாரு, அதுதானே. நடுவுல இந்த ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு என்ன வந்தது அந்த மாதிரி? எனக்கு சூடு ரசகுல்லா, சூடு குலோப் ஜாமுன் எல்லாம் திடீர்னு சாப்பிடணும் அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி இப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஸ்வீட் கிரேவிங் வந்துச்சு. சரி நீ கடை கேட்டு போ, ஓகேவா? ஸோ இதன் பிறகுதான் வந்து உள்ள வந்த உடனேவே வந்து ஜாக்லினுக்கான அந்த கிளாப்ஸ். ஜாக்லின் வந்து உண்மையிலே இந்த நெகிழ்ச்சியா வாங்க, அந்த மாதிரி நெகிழ்ச்சியானாங்க. ஆனா அந்த காஸ்டியூம் யாரு ஜாக்லினுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு பிடிச்சது மேடம். ஜாக்லினோட காஸ்டியூம் எனக்கு பிடிச்சது. எனக்கு பவித்ராவுடைய காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சது. அது ஒரு இதுவா இருந்தது. ஆனா ஜாக்லின் காஸ்டியூம் நல்லா இருந்தது. என்ன அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு சரவத்தில் ஆயிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சமா ஜாக்லின் உடம்பு குறைஞ்சிச்சு. இன்னொன்னு ராணவே வந்து பயங்கரமா குறைஞ்சதா இருக்காரு. சும்மா எல்லாத்தையுமே நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க வரும்போது அன்சிதா நல்லா இருந்தாங்க, நல்ல சம்பந்தியா சாப்பிட்டு வந்திருந்தாங்க போல இருக்குது. சுத்தமா இன்னைக்கு அப்படியே செலமா இருந்தாங்க மேடம். உண்மையிலே அது நீங்க 1000மே வந்து அது வந்து அந்த இடத்துல வெள்ளி போஸ்டிங் வைங்க, நீங்க அந்த இது பண்ணுங்க, என்ன வாட் எவர் இட் இஸ். ஆனா ஜெஃப்ரிக்கெல்லாம் லக் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அந்த மாதிரி உண்மையிலே ஃபண்டாஸ்டிக், அன்பிலீவபிள். அந்த அப்படி பார்க்கும்போதே கையெடுத்து கும்பிடணும் மாதிரியான ஒரு காஸ்டியூம். இல்ல இதுல காஸ்டியூம் பொழுது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரோஸ்ட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரொம்ப இதாக தான் இருந்தாங்க, ரொம்ப அப்படின்னா வந்தாங்க. அது சில நேரம் அப்படிதான் சார், நம்ம நல்ல ட்ரெஸ் போய் நல்லா அப்படியே ஜாலியாக போகலான்னு நினைப்போம். அன்னைக்கு தான் வச்சு எதுக்காக ரோஸ்ட் ஆகிறோன்னே தெரியாமல் ரோஸ்ட் ஆகின்னு இருப்போம். அது இட் ஹேப்பன்ஸ், லைஃப் அப்படிதான் நமக்கு. ஸோ அந்த காஸ்டியூம்னு தான் ஞாபகம் இருந்தது. ஃப்ரைடே நிகழ்வுகள் இன்னொன்று சொல்ல மாட்டேன். ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா காஸ்டியூம் போட்டுன்னு சுற்றின்னு இருப்பாரு இங்கேயும் அங்கேயும். அந்த காஸ்டியூம் வேற சௌந்தர்யாவுக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இதுல என்ன குறைச்சல இப்போ இவங்களுக்கு வந்து இந்த காஸ்டியூம் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில அந்த காஸ்டியூம் போடலவங்க, அதனாலதான் வேற ஏதோ ஒரு சாரி ஜாக்லின் சொல்லுவாங்க, இது மாதிரி போட்டுட்டு இப்ப என் தம்பி ட்ரெஸ் போட்டு நான் அப்படி நடக்க அப்படிலாம் பண்ண மாட்டேன், இது பொம்பளை ட்ரெஸ் போட்ட மட்டும் அதை வந்து ஏன் பண்றாங்க, அது எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்னால ஜோக்காவே கன்சிடர் பண்ண முடியறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பல நேரங்களில் நம்ம ரொம்ப மெச்சூர்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய மைனஸ். நம்ம வந்து வேற நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னடா இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க இப்ப போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு
தாட் ப்ராசஸோட பார்ப்போம் இல்லையா, அப்படி சொல்கிறேன் நான். ஸோ அந்த ஜாக்லின் தேவையில்லாமல் நீங்கள் உடையறீங்க அப்படிங்கிறதையும், உங்களோட இருக்கிற இந்த மாதிரியான நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஆள், நீங்கள் இப்படி உடஞ்சி போயெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட பீப்புள் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்கல்ல, அவங்கள அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்துப்பாங்கல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி தான் வந்து உட்கார வைப்பாரு. நல்ல கிளாப்ஸ் உண்மையிலே. அந்த நாள் கழிச்சு ஒரு பாராட்டு, எப்ப பார்த்தாலும் ரோஸ்டடாவே இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து பெரிய பாராட்டு. அதுக்கு முன்னாடி தான் ஜெஃப்ரியும் யாரு விஜய் விஷாலும் பாடுவாங்க. அந்த பாடின விஷயத்துக்கு இங்கேயே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டோஸ் எல்லாம் கிடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சௌந்தர்யா சொல்லுவாங்க, நல்ல வேலைடா நீங்க முன்னாடியே பாடுறீங்க, இப்ப பாடல, இப்ப பாடினா இன்னும் மோசமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பாடல்லே அந்த வெஞ்சன்ஸ் இருக்கும் ஜாக்கி. அது மூலமா வந்து அவங்க கருத்துக்களை வந்து பகிர்வாங்க. ஆக்சுவலி அப்ப போன வாட்டி இப்படிதான் ஜாக்லின்னா சண்டை போடுவாங்க அப்படின்னும் போது ஜாக்லின் கேட்பாங்க ஜெஃப்ரி கிட்ட, அது ஏன்டா என்ன மட்டும் அப்படி சொன்னேன், அப்ப வந்து அவர் வந்து அப்படி தப்பிச்சு போயிடுவாரு. அப்படியே தப்பிச்சு போயிடுவாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து செஞ்சாங்க இன்னைக்கு. பாடல் ஆனா உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. அதன் பிறகுதான் வந்து ராணவ் கிட்ட கேட்பார், ராணவ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு நமக்கு தோணுன எல்லா கேள்விகளையும் அவர்கிட்ட கேட்டு நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் லெஃப்ட் சைட் படுக்க முடியுதா ராணவ் அப்படின்னோடனே, படுக்க முடியுது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இல்லை ராணவ், நீங்கள் லெஃப்ட் சைட் படுத்தா வெளில மக்கள் கேட்குறாங்க, பார்த்தீங்களா இப்படி பாருங்க இப்போ கையில் அடிபட்டுன்னு சொல்லி லெஃப்ட் சைட் படுத்திருக்காரு அப்படின்ன மாதிரியும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. உங்களுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்தாங்களா, அந்த எக்ஸ்ரேவை உங்கள்கிட்ட காட்டினாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேட்டாப்ல. ஸோ அதை வந்து விளக்கம் கொடுத்தார் ராணவ். அதனால எப்படி இருக்கு அப்படின்னு அருண்கிட்டையும் கேட்பாரு, அருண் உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு. அண்ட் மஞ்சரியோட விளையாட்டை பாராட்டுவாப்ல. எல்லாரையுமே வந்து பாராட்டி முடிச்சுட்டு அதன் பிறகுதான் வந்து நிகழ்ச்சி ஆரம்பிப்பாரு. அதுல முத்து தான் சொல்லுவாரு, நீங்க நல்லா விளையாடி இருக்கீங்க போல இருக்கு, பேசுவோம் அதை பத்தியும் பேசுவோம். ஏன்னா பேசுவோம்ட்டா இன்னைக்கு சீக்கிரம் கேட்டா அது வந்து முடிஞ்சிடும். ஆமா, நாளைக்கு தான் அது ரோஸ்ட்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு தான் அது வந்து ரோஸ்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சரியை கேட்பாரு. அதுக்கப்புறம் அதாவது ஒருத்தவங்க அடிபட்டு இருக்கிறாங்க போயிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து அது வந்து இது வந்து டவுட்டுனா யாரு டவுட்னா அது என்னதான் நீங்க வந்து மீன் பண்றீங்க அது எல்லாரையுமே கேட்பாரு ஜாக்கி, ஒருத்தரா கேட்பாரு. அந்த டவுட் யாருக்கெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுந்து நிக்க சொல்லுவார். அதுக்கு நடுவுல ஒரு பிரேக் முடிச்சிட்டு இல்ல அது. ஆனா வந்து அருணுக்கும் போன இதுல வந்து இது அட்வைஸ் பண்ணுவாரு, இது மாதிரி நீங்களும் வந்து ஸ்டக்காய் நிக்காதீங்க. இப்போ உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கறதுன்றது ஒரு தப்புக்கான இதுதான். நீங்க இன்னும் பேசாம அப்படியே அமைதியாயிடுறீங்க, நீங்க விளையாடவும் மாட்டீங்க, அதுக்காக நம்ம வந்து உங்களை கேள்வி கேட்கறது இல்லை அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அதுதான். ஸோ இதன் பிறகு ராணுவ பத்தி எல்லாம் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ராணுவ கேட்பாரு, ராணுவ உங்களுக்கு யார் வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, இந்த மாதிரி நடிக்கிறீங்கன்னு யாரோ சொல்லியிருப்பாங்களே உங்களை, யார் அது சொன்னது அப்படின்னு கேட்ட உடனே ராணுவ சௌந்தர்யா சொல்லுவார், சௌந்தர்யா சொன்னதான் சார் எனக்கு காதுல விழுந்தது. ஆமா, அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டாண்டப் பண்ண பெஞ்சு யார் யாரெல்லாம் வந்து அவர் நடிச்சாருன்னு சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் எழுப்பி விட்டுருவாரு. நம்ம ஜெஃப்ரி எல்லாம் எழுந்திருப்பாங்க, விஷால், அருணா. ஆமா, விஷால் வந்து எழுந்திருக்கிற மாதிரி இந்த ட்ரெஸ் சரி பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, மாட்டிக்கிட்டாரு இன்னைக்கு. விஷால் எதுக்கு நடிக்கிறீங்க எப்பயுமே வந்து அவர் வந்து ஒரு மாதிரி டேக் இட் ஃபார் கிராண்டட், ஆமா தானே பேசி அப்படி தப்பிச்சிட்டு இருந்தாரு. ஃப்ராடி கேப்டன் இன்னைக்கு போகல, அவருக்கு அது பெரிய அடின்னு வச்சுக்காங்க. இன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டாப்ல தம்பி, அந்த மாதிரியான விஷயத்தை அவர் பண்ணி விட்டாரு. எஸ், அத விஷால் எழுந்து நிக்கணுமா வேண்டாமா அப்படின்றது அவரோட கேள்வியே. விஷால் வந்து இல்ல சார் ட்ரெஸ் சரி பண்றதுக்காக இருந்தீங்களா ஃபர்ஸ்ட் சமாளிச்சுவாரு. ஆமா சார் ட்ரெஸ் சரி பண்றதுக்காக தான் எழுந்தேன். மைக் 3 வந்து விஜய் காதல சொல்லிட்டாரு போல இருக்கு. சார் ட்ரெஸ் இருந்திருக்கதா இல்ல, அவர் பேசியிருக்காரு அதுக்குதான் எழுந்தாரு, அப்படியே நைஸா உட்காரலான்னு பாக்குறாரு அப்படின்ட்டு. அதுக்குதான் அவர் வந்து ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்பாரு. சொல்லுங்க, ஏன் சிரிச்சு விட்டுருக்கீங்க? ஓகேவா? ஸோ அது கேட்ட இடம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஜாக்கி. ஏன் அடிக்கிறீங்க, இது எத்தனை தடவை சொல்றது, உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கு சொல்லணும்னு தோணுது, நீங்க நினைச்சு வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன, நீங்க தானே அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இது போயிட்டு டாக்டர் ரூம்ல போயிட்டு உள்ள விட்டு வந்தது. ஆமா சார் நான் தான் வந்தேன். அப்புறம் வந்துட்டீங்க என்ன சொன்னீங்க எல்லாருக்கிட்டையும்? இல்லை சார் அவன் வந்து எனக்கு வந்து அவர் உடனே எப்படி சமாளிஃபிகேஷன்லாம் கொடுப்பாரு. இல்லை சார் அவர் வந்து எப்படின்னு நான் வந்து எனக்கு தெரில, ரொம்ப வந்து அடிபட்ட மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விஷால் பேசுவார். எனக்கு கரெக்டான அந்த வார்த்தைகள் இப்போ ஞாபகம் இல்லை. அதன் பிறகு வந்து சௌந்தர்யா கேட்பார், சௌந்தர்யா நீங்க சொல்லுங்க அப்படின்னு தான். சௌந்தர்யா என்ன சொல்லுவாங்க,
அவன் தெரியணும்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் சார் வீட்டில். அந்த மாதிரி இருக்கிறதுனால மட்டும்தான் நான் அப்போ அவன் வந்து நடிக்கிறான் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆமா, ஆஃப்டர் வந்து டாக்டர் வீட்டுலாம் போயிட்டு வந்த அப்புறம் நம்பினேன், சாரி கூட கேட்டேன்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அதேதான். அப்ப அவர் வந்து சொல்லுவாரு, ஒரு டஃப் கேம் இல்ல, அவர் பண்றதாவே கூட இருக்கட்டுமே, அந்த டைம்ல நம்மளுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அடிபட்டுட்டாங்க, அந்த அடிபட்டதற்கான ரியாக்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்கும். அதை விட்டு எப்படி சௌந்தர்யா நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க திரும்ப அதான் சொன்னாங்க. சனி போயிருச்சு அவங்க ஜாக்லின் விட்டு போனனால தான். நீ ஜாக்லின் வந்து கைத்தட்டலாம் வந்து தான் ஜெனி, ஜாக்கிக்கு வந்து கிளாப்ஸ் சனி போயிருச்சு சவுண்ட் தான். அவங்க சொல்லுவாங்க சந்திராஷ்டிரம் ஒரு ஃபீல் பண்ணுவாரு விஷால், இன்னும் தெரியல எனக்கு பேட் கேப்டன் நீங்க நாளே சரியில்லை சந்திராஷ்டிரம் பண்ணுவாங்க. பெரிய இது மாதிரி உத்தராட்ச கோட்டெல்லாம் போட்டு பேசுறவங்க பேசுவாங்க. அவங்க எல்லாமே அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு ஜாக்கி அவங்கள்ட்ட. சில பேரால அது முடியும். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி டக்குன்னு பேசுறது. யாழி அது வந்து குட்டி பொண்ணா இருக்கும்போது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா யாழி குட்டியா இருக்கும்போது இவங்க போய் கேட்டாங்க, பேசும்போது இவங்களுக்கு வருத்த என்ன ஹிந்தி தெரியலடி எனக்கு. யாழி உனக்கு ஹிந்தி தெரியுமாடா? எனக்குலாம் எனக்கு ஓரளவுக்கு ஞாம் பத்தாக கொத்தாக ஓத்தாக ஆத்தாகன்னு ஏதாவது கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்மள ஓரளவு தொட மாலை அப்படி அப்படி அபியாயி ஏதோ பேசுவேன். இது முளைச்சி 3 நாள் வரல ஒரு இது நம்மளுக்கு தும் பாசி ஆயி ஹூ முஸ்குராயி தும்னே பண்ணா சப்புனே பசாயி அம்மாக்கே போக அந்த மாதிரி நம்மளால வந்து ஓரளவுக்கு ஏதாவது பேச முடியும். ஒண்ணுமே தெரியாது மயிரே. ஹிந்தி தெரியுமா கியா அப்படின்றா அம்மாக்காரியே டப்பு கொடுப்பா பொழுது அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். என்ன மாதிரி ஆளு ஐயோ அம்மா யார்கிட்ட இருந்து வந்துருக்குது இது எனக்கு புரியல. இல்லை மேடம் ஒன்றும் இல்லை. எஸ் இது வந்து ஒன்றும் இப்போ தான் பார்த்தேன், இந்த XXY XY XXXY புரியுது மேடம். ஓகே. சோ அந்த மாதிரி சௌந்தர்யா தெரிதோ தெரியலையோ சந்தாஷ்டமோ அஷ்டம் ஏதாவது ஒன்று விட்டு அடிச்சு விடுறது எப்பவுமே வச்சுக்கோங்களேன். ஓகே. வாட் அபவுட் சவுண்ட் காஸ்டியூம் மேம்? நீங்கள் எல்லா காஸ்டியூமும் சொன்னீங்க. ஓகேவா இருந்தது இன்னைக்கு. எனக்கு பாவனி சாரி பாவனி என்னென்னோ போது பாருங்க. பவித்ரா காஸ்டியூம் வந்து நீங்க ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் சார் பவித்ரா காஸ்டியூம் எனக்கு. பட் நீங்க சொல்றத நான் சொல்லும்போது அதுக்கு வேல்யூ இருக்கு மேடம். அதுதான் அப்பதான் நீங்க ஜாக் காஸ்டியூம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி மாத்துனீங்க. ஓ அப்படியா? நான் இப்ப பேரை விட்ட பொழுது அதேதான் ஜாக்லின். நான் திரும்பவும் வேற கேட்கறேன் உங்களுக்கு ஜாக்லின் காஸ்டியூமா பிடிச்சதுன்ட்டு. ஆமா எனக்கு ஜாக்லின் காஸ்டியூம். ஆனா மஞ்சரி காஸ்டியூம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கலையா? நீங்க தான் மஞ்சரி காஸ்டியூம் நல்லா இருந்துன்னு சொன்னீங்க. ஐயோ ஜாக்கி நீங்க இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு நம்ம வந்து வேற ஏதோ ஒரு யோசனையில இருந்தா இப்படிலாம் நமக்கு தோணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது நீங்க தான் ஜாக்கி. நேரிலே யாராவது கேட்டுட்டு இருந்தீங்க நான் மஞ்சரி காஸ்டியூம் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன்னா யாராவது நல்ல யோசிச்சு சொல்லுங்க. ஜாக்லின் காஸ்டியூமே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அதன் பிறகு பவித்ரா காஸ்டியூம் எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொன்னேன். இப்ப நீங்க தப்புன்னு வந்து இந்த மாதிரி சரி விடுங்க ஜாக்கி மாத்துறீங்கன்னு சொன்னாலே யாரும் ஒத்துக்க போறது இல்லை உங்களை. ஓகேவா? இது டோன்ட் கண்டினியூன்னு போட்டிருக்கா. என்ன பேசி வச்சிங்கன்னு தெரியல. இனிமேல் உங்களை இந்த கண்ணாடி நீங்க முதல்ல கேட்டுங்க சார். டேக் தி கிளாஸஸ் ஆஃப். இவன்ட்டாளா அப்படிதான் இருப்பா. இனிமேல் இவங்க அலர்ட் வார்னிங் கொடுக்குறதே ஒருத்த வந்துருக்கிறா. சொல்லுங்க. ஓகேப்பா சரி. அதன் பிறகு சௌந்தர்யாவை கேட்டதற்கு அப்புறமா இவங்க இந்த மாதிரி அதும்போது ஜெஃப்ரியை கேட்பார். ஜெஃப்ரி உடனே பயங்கரமா அதே ஸ்ட்ராட்டஜி தான் சார். ரைட்ல தான் சார் வந்து உழுந்தாப்ல, ஆனா லெஃப்ட்ல வந்து அடிபட்டது. அப்ப இவர் சொல்லுவார் ஜெஃப்ரி உன் மேல பழி வரும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நீ அப்படி சொன்னேன்னு கூட வச்சுக்கோ. அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது இல்ல டே அவன் நடிக்கிறான், அவன் வந்து லெஃப்ட்ல விழுந்தான், அவனுக்கு வலியே கிடையாது ஏதோ சொன்னேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாப்ல. வந்ததுக்கு அப்புறம் அதே ஒரு விஷயத்த என்ன சொன்னானே ஜெஃப்ரி சொல்ல அவன் வழியில இருக்க மாதிரியே இல்ல சார். ஏதோ ஒரு வீடியோ கூட வந்துதா அவரே வந்து சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு கையெல்லாம் தூக்கி சட்டையெல்லாம் மாட்டிட்டா இருக்க மாதிரிலாம் சொல்றாங்க, நம்மளுக்கு தெரியல. அதேதான். அதனால எம்ஜிஎம் வந்து என்னை நன்றிகள் எம்ஜிஎம் அவர் வந்து சொல்றாரு அக்கா நீங்க சொல்லல மஞ்சரி காஸ்டியூம் பத்தி நான் சொல்ல, நீங்களா ஒன்னு நினைச்சுக்குவீங்க போல. நீங்களே ஒன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இவங்களே நினைச்சிட்டு இருப்பானுங்க. இந்த பயலெல்லாம் நம்பவும் கூடாது. எம்ஜிஎம் சாங்க நம்ப மாட்டேன். சுதாக்கா நீங்க சொல்லல மஞ்சரி காஸ்டியூம் பத்தி. அடுத்து ஜென்னி சொல்லிருக்காங்க. சொல்லுங்க இப்ப சொல்லுங்க ஜெக்கி. இப்ப சொல்லுங்க. எல்லாம் மஞ்சரி காஸ்டியூம் வாஸ் நாட் டிஸ்கஸ்ட் இன் தி வீடியோ. புவனா பாலகன் இப்ப புரியுதுங்களா? நான் பேசுறது எதையுமே காதுல வாங்குறது இல்ல. நீங்க இல்ல இந்த கமெண்ட்லாம் வாசிச்சிட்டு இருக்கும்போது சில கமெண்ட்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு யோசிக்கும் போது இதை நான் மிஸ் பண்ணிருப்பேன். எஸ் கம் டு தி பாயிண்ட். எஸ் கம்
எஸ் எஸ். சரி. ஆனா அதுக்கு ஒரு கூச்சமே இல்ல உங்களுக்கு? அது எதுக்கு வேணாம் கூச்சம் சொல்லுங்க. கூச்சப்பட்டா வாழவே முடியாது. கூச்சப்பட்டா புள்ள பெற்றுக்க முடியாது. முக்கியமா அது ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுங்களா? இது எப்படி சார் அதோட நீங்க கோக்குறீங்க? எல்லாமே கூச்சத்தினுடைய ஒரு தப்பு செஞ்சீங்களே. கூச்சத்தினுடைய வேவ் தானே மேடம் இது. இதுல என்ன கூச்சப்படுறது? இந்த கதையை இப்ப சொல்லி ஆகணும். இன்னும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணி விட்டுருக்கோம். செகண்ட் பிரேக் இல்ல, இந்த ஜெஃப்ரியோட நிறுத்திருக்கோம். செகண்ட் பிரேக் இனிமே தான் போகணும். ஓகே. அன்ஷிதா எல்லாரும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் கேட்டது. அன்ஷிதாவெல்லாம் கேட்டதுக்கு போயிட்டு இருக்கு. 33 நிமிஷம் போயிட்டு இருக்கா. சரி இதை முடியும். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காசு கூச்சத்துக்கு ஒரு காசு. சரி ஓகே. ஜெஃப்ரி வந்து கேட்டதுக்கு அப்புறம் வார கடைசியில சொன்னாதான் உங்களுக்கு இது கூட தெரியுமா? அது என்ன வார கடைசியில பாத்துக்கலான்றீங்க? நான் ஒருத்தருக்கு வலி இருக்குன்றது கூட நான் வந்து வார கடைசியில சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா? அந்த வார கடைசியில பாத்துக்கணும் வெளியே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அவங்க. நான் சாட்டர்டே சண்டே டீல் பண்ணிடுறேன். அப்பா கூட டீல் பண்ணிடுறேன். அப்பா இங்க வாமா வெளில வந்து டீல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து சத்தத்தையே காணும் ஜாக்கி. ஓகே. சோ அதன் பிறகு அன்ஷிதாவிட்ட கேட்பாரு. அது என்னமா அது ப்ரோமோல வர்றதுக்காக தான் இப்படி பண்றான்னு சொல்றது. அதே மாதிரி உங்களுக்கு அதாவது இன்னும் நல்ல ஒரு வார்த்தை சொல்லு. பிடிக்காதவங்கன்னா சாரி சொன்னா அவ்வளவுதான். பிடிக்காதவங்கன்னா அவங்களுக்கு வலிச்சாலும் நீங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் போய் சாரி சொல்லிட்டு அவ்வளவுதான். இதானா உங்களுக்கு? இப்ப இதே உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் பொழுது அந்த மஞ்சரி நல்லா சொல்லுவாங்க. ராணவ வந்து இந்த வீட்டுல யாருக்கும் பிடிக்காது சார். அந்த ஒரு காரணத்தினால இப்ப ராணவங்கிறதுனால இப்ப இதே ஜெஃப்ரி அடிபட்டு இருந்தான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாரு. அது பின்னாடிதான் கேட்பாரு. அந்த கேள்விக்கு அழகா சொல்லுவாங்க மஞ்சரி. ஜெஃப்ரி அடிபட்டு இருந்தா எல்லாரும் போயிருப்பாங்க சார். ஏன்னா ஜெஃப்ரி எல்லாருக்கும் இந்த வீட்டுல பிடிக்கும் சார் அப்படின்வாங்க. அது நல்லா நோ இன் அன் அக்செப்டபிள் வே. ராணவ பிடிக்காது சார்னு சொல்ல மாட்டாங்க. ஜெஃப்ரி எல்லோருக்கும் பிரியத்துக்குரியவர். எல்லோரும் பிரியத்துக்குரியவர். ராணவ் அப்படி இல்லை சார். அதான் எளிய உண்மை. அதான் இன்னைக்கு மஞ்சரியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அந்த அதாவது இதெல்லாம் வந்து முத்து தான் பேசி ஒரு பாதி இடத்தை அடைச்சுக்குவாப்ல. இன்னைக்கு வந்து முத்து வந்து என்னவாக போறோன்ற ஒரு பயத்துல இருக்கிறதுனால மஞ்சரி வந்து அந்த இடத்த வந்து ஃபில்ஃபில் பண்ணிடுறாங்க. இவருக்கு வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, மஞ்சரி நீங்க நல்லா பேசுறீங்க, அது எனக்கு பிடிக்காது சொல்லிட்டாரு. இப்பதான் ஒரு ஜாக்கி என்னன்னா அந்த விடுதலை ப்ரொமோஷனுக்காக மஞ்சூரியார்கிட்ட பேசி அவங்களே ஜாக்கிங்க இல்ல மேடம் விடுதலைக்காக பேசி அப்படின்னீங்க. நான் டக்குன்னு விடுதலை படத்துல இருந்தனால இவர்கிட்ட பார்த்து பேசி என்ன விஷயம் பிக் பாஸ் நடந்ததுன்னு சொன்னா கூட இவர் கேட்டுக்கலன்னு நினைக்கிறேன் இவ்வளவு வாரங்கள். ஆமா அது அது வந்து ஒரு வருஷம் ப்ராஜெக்ட். அது ஒரு படம் வந்து அதிகபட்சம் 50 நாள் 100 நாள், அது 250 நாள் எடுத்த படம். அது வேற லெவல்ல இருந்துச்சு. ஓகேவா, சரி விடுங்க. அப்ப அன்ஷிதா கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா முத்து வந்து சொல்லுவாரு, சின்னதா சலனம் ஆயிடுச்சா முத்துக்கு. எனக்கு இப்ப இதே தானே அன்ஷிதா கிளம்பும் ஆச்சு. அவர் மட்டும் அது வார்த்தைகளை பாருங்களேன் எவ்வளவு அழகா சொல்றாரு. எனக்கு ஒரு சின்ன சலனம் வந்துருச்சு சார், அவனுக்கு வலிச்சிருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்ல வேலைடா உனக்கு வந்து இது ஆயிடுச்சு, டயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல உட்கார்ந்தவர் வந்து தடை கொடுத்தலாம்னு நம்ம பேசணும் ஆக்சுவலி. அந்த மாதிரி வந்து நான் சொன்னேன் சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுவாப்ல. அதன் பிறகு திருப்பியும் வந்து சௌந்தர்யா கிட்ட வருவாரு. அருண் கேட்ட கேள்வியை ஒரு கூட உங்களால யோசிச்சு பார்க்க முடியல. அருண் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நீங்க அருண் எழுந்து சொல்லுவார், சார் நான் சொல்லியிருந்தேன் சார், அதாவது வந்து ஒருவேளை அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டா 50% வந்து சான்சஸ் இருக்குல்ல, அடிப்பட்டதற்கும் சான்சஸ் இருக்குல்ல, அப்புறம் வந்தா அப்படி வந்தா ஓகே அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்களாம். அத அவரால் ஆற்றிக்கவே முடியல விஜய் சேதுபதியில. ஏமா ஒருவேளை அடிபட்டு வந்துட்டான்னா அடிபட்டு வந்துட்டா ஓகே சம்பந்தி கடமை சின்னவங்க வந்து சொல்லலாம்னு பார்த்துருப்பாங்க அவங்க. யாரு? நம்ம சௌந்தர்யா. எஸ், அது மாதிரி அது அவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்களாம் ஜாக்கி. எனக்கு கூட அது ஒரு பெரிய இதுவாக தான் இருந்தது. ஒருவேளை அடிபட்டு வந்தா நம்மளா தான் என்ன சொல்லுவோம், டக்குன்னு அடிபட்டு வந்துட்டா நான் உண்மையிலே ஃபீல் பண்ணுவேயா, நான் வந்து தப்பா சொல்லிட்டேன்டா சாரின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லுவேன் அப்படின்ற அந்த ஃபீல் தானே வரணும் டக்குன்னு. ஓகே, நீங்க ஒரு ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்களா, அருண், விஷால், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, பவித்ரா, அன்ஷிதா, இது எல்லாம் ஒரு டீம் அப்படியே உட்காந்துருக்கும். எல்லாரும் எழுந்து போயிருப்பாங்க. ஆமா, இவங்க 6 பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட ரயன் கூட நம்ம ஜாக்லின் கிட்ட பேசுவோம் அந்த விஷயம் தான். ஓகேவா? அண்ட் இந்த ராணவ் தான் வந்து வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ராணவ் தானே வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாமும் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மஞ்சரி சொன்ன விஷயம், ஜெஃப்ரி வந்து எல்லோருக்கும் பிடிக்கிறோம் அப்படின்றப்ப இவரு நான் சொன்ன பாத்தீங்களா எப்படி இருந்தாலும் அருணை பாராட்டின்னு தூங்குறீங்க ஜாக்கி. கோட்டும் வந்து மேடம்
மேடம். அருணை வந்து பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. ஓகே ஃபைன். அது கடைசியா அதாவது அருண்ட்டானா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, இப்ப எல்லாத்துக்குமே விளையாட மாட்டேன் அப்படின்னு வந்து நின்னுட்டு தான் என்னப்பா அர்த்தம் அப்படின்ட்டு. இந்த அருண் கிட்ட சட்டை கேட்டாரு, ஹார்ட் வரும்லாம் கேட்டார்ல ஜாக்கி. ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், அருணை பாக்குறதுக்கு வந்து இந்த ஃபேமிலி டேல வந்து எல்லாரும் வருவாங்க, அவங்க வந்து அவர்கிட்ட வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. விஷயங்கள்னா என்ன, இந்த மாதிரி வந்து இது எல்லாத்துக்குமே 18% வரி போட்டிருக்காங்க, 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 18%. இப்ப பாப்கார்னுக்கு வரி போட்டிருக்காங்க மேடம். இல்ல அது உங்களை மாதிரி ஆட்களை லவ் பண்ணா அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படிதான். ஏன்னா இந்த மாதிரி கூட்டின்னு போயிட்டு இப்படி வாழ்க்கையை எப்படி நடத்துவது, என்ன ஆச்சு, ஏன் தங்கச்சிங்க இல்ல யார் யார் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரியான கிளாஸஸ் எடுப்பாங்க உங்களை மாதிரியான லவ் பண்ண. அப்படிதான் இருக்கும். ஆனா அவர் அப்படி இல்லையாட்டிருக்கு. அதனால நீங்களாருன்னா வந்து சொல்லியிருந்திருப்பீங்க 18% வரி போட்டிருக்காங்கடா, இப்ப நம்ம அந்த 18% வரினா நம்ம என்ன பண்ணிருக்கணும், நீ இப்ப என்ன படிக்கணும், நம்ம எப்படி வந்து முன்னேற போறோம், நீ சீக்கிரம் வேலைக்கு போகணும், நான் சீக்கிரம் வேலைக்கு போகணும், இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ அப்படி இல்லை. வாங்க சரி ஓகே, வந்துட வேண்டியது நல்லா கண்ணாடி போட்டு. சரி. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷையின்றி அவ்வளவுதான் வரியும் இருக்குது, தேடினேன் பாடினேன் வரிகள் இல்லை. ஆசை குயில் வாஷையின்றி ராகவன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள். சரி விடுங்க, அது நல்ல வரி, அது பாடுவீங்க முடிப்பீங்க ரொம்ப ஆர்வமா இல்ல இல்ல மேடம் இல்ல, நம்ம எதுக்கு ஆர்வமா இருக்குமோ அதை அப்படியே அங்கேயே போட்டு உடைச்சிடுறது. ஓகேவா? அதன் பிறகுதான் இப்ப வந்து இவர் வந்து விஷால சொன்னார் இல்லையா, பிரேக் சொல்லிட்டு போயிருவாரு, விஷால் உட்காந்துருப்பாரு. விஷால் வந்து இப்படி ஒரு கேப்டனை வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னார்ல, அது என்ன வார்த்தை ஜாக்கி? வெளியில இருந்து தர்ஷிகாவோட இதயம் லிட்டில் ஆட்டு உடஞ்சிருக்கு. இல்ல லிட்டில் ஹார்ட் தர்ஷிகாக்கு காப்பு போட்டப்பே உடஞ்சிருந்துருக்கும். என்னடா எனக்கும் போட்ட, நான் தான் உனக்கு போட்ட, நீ அங்க போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த என்ன படம் இது, ஒரு கூட்டி பசங்க தான் நினைக்கிறேன் அந்த படம் பேரு. வெட்டுறதும் இடிச்சுக்கோங்களேன். அதுல ஒரே புக் எல்லார்கிட்டயும் வரும் தெரியல, அவன் வந்து என்கிட்ட கூட வந்து குடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா கொடுத்துருப்போம்ல, அந்த மாதிரி பாவம் தர்ஷிகாவோட நிலைமை. சரி, அதுக்குதான் வந்து அவர் சொன்னார், பாட்டெல்லாம் வேற பாடிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது தான் சௌந்தர்யா நல்ல வேலைடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சவுண்டு அப்பதான் ரயன் வந்து கரெக்டா ஒரு விஷயத்த சொல்லுவாப்ல, யார்கிட்டன்னா என்ன பேசினாலும் விஷால் என்ன பேசினாலும் அப்படியே நம்புறாங்க சவுண்டு, அது வந்து நல்லதுக்கு இல்ல. உன்னை பத்தி அன்னைக்கு சொல்றப்பயும் அவ வந்து அதை அப்படியே நம்பிட்டு வந்து சொன்னா. இததான் வந்து விஜய் சார் வந்து சொல்றாரு, அவளுக்கு அது புரியுமான்னு தெரியல. இப்ப யாரும் இப்படியே போகணும், எனக்குலாம் கிளாப்பெல்லாம் வந்திருக்கு, நான் இப்பதான் கொஞ்சம் அந்த ஒரு சந்தோஷத்துல இருந்துக்கிறேன், என்ன விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சுத்தி இருந்தாங்க ஜாக்லின். அவங்கள அவ எப்பயுமே அப்படித்தான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கூட்டு போயிட்டு அவளை பத்தி பேசினா கிளம்பிட்டா மாத்து வாங்குறதுன்னு போட்டோம். விளையாட போகும்போதே ஜாக்லின் சொல்லுவாங்க, சௌந்தர்யா வந்து தேவையில்லாம அந்த குரூப்ல போய் மாட்டிக்கிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுவாங்க. அதான் அப்படி யோசிக்கிறவங்கள தானே ஜாக்கி இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, வெளில போனா இவங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சு கூடாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் என்ன அங்க வந்து பேசி என்னத்த ஆக போகுது சொல்லுங்க. ஓகேவா? அதன் பிறகு பிரேக் விட்டு வருவாப்ல, கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்துருக்கீங்க ரயன், வாழ்த்துக்கள்னு. இவர் என்ன சொல்லி அமிச்சாங்கன்னு தெரியல. ரயனுக்கு ஏதாவது சொல்லி வாழ்த்துக்கள் சொன்னா அவரு ஒண்ணுமே புரியல. ஒரு திடீர்னு வாழ்த்துக்கள் என்ன சார் புதுசா இருக்குன்னு 41 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படி பேசினீங்கன்னா இதை முடிச்சுட்டு உடனே அப்ப வந்து கடைசியில என்னன்னா, உங்களோட வந்து இந்த NFP கடைசி ஆள் நீங்க தான், அந்த விஷயத்துக்காக உங்களை பாராட்டுறேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க. ரயன் வந்து ஒரு ஹாப்பி வருவாரு, ஃபர்ஸ்ட் டேவே நம்ம ஃபர்ஸ்ட் நாளே நம்ம சேவ் பண்றாரு வா அப்படின்ற மாதிரி ஹாப்பி ஆவாரு. கடைசியில் அவ்வளோலாம் சந்தோஷப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க. ஓகே, இப்போ கமெண்ட்டுகளை வந்து நம்ம போகலாம். ஏன்னா வந்து 42 நிமிடங்கள்ல ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த பூவண்ணம் போல நெஞ்சே அந்த பாடலை வந்து உங்களை பாட சொல்லி விருத்துலா கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பாடல் தான். நான் கூட ஃபர்ஸ்ட் பூவானம் இல்லை பூவாலம் போல நெஞ்சம், ஐயோ ஆயுத கோலங்கள் அழியாத சலீல் சௌத்ரி சாங், அது நல்ல சாங். நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு போயிடுச்சு ஜாக்கி. எனக்கு வந்து என்ன அப்படின்னா,
குறும்படம் இல்லாதனால பிபி வந்து ஒரு கோர் வேல்யூவே மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன நிலங்கேஷ் கேட்டிருந்தாரு ஜாக்கி. இல்ல நான் அதை முன்னாடி நேத்தே முன்னாலே பேசணும்ல அதை பத்தி. குறும்படம் அந்த சீசன் வந்து எப்பயே ஜெயிச்சிட வேண்டியது, குறும்படமே இல்லாதனால அது வந்து ரொம்ப இதுவா போகுது அப்படின்ற மாதிரி நான் முன்னாடியே சொல்லுவேன். அதேதான் ஓ மை காட் சர்ப்ரைஸ் டபுள் தமாக்கா இன்னைக்கு அப்படின்ட்டு விருத்துல. ஏன்னா அப்பவும் வந்து ஒரு லைவ் வந்தோம், இப்ப திரும்பி லைவ் வந்திருக்கோம் இல்லையா, அதனால. அண்ட் இன்னைக்கு நல்ல எபிசோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஆர்டிகே மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. என்ன சார் விஜேஎஸ் கரெக்டா பேசுற மாதிரி இருக்குன்ட்டு ரிஷிடம் ஏன் பேசிட்டு போறாருங்க, ஏன் இப்படி நீங்க பண்றீங்க. அப்புறம் வந்து விக்னேஸ்வரன் ஜெனி இவங்கெல்லாம் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் வந்தாச்சு இதுக்கப்புறமா. அண்ட் ஜாக்லின் வந்து அப்ரிஷியேட் பண்றதையும் விஷால் அண்ட் அன்ஷிதா வந்து அந்த ஸ்கோல்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்ட்டு எம்ஜிஎம் சாங் சொல்லியிருந்தாரு. யுவர் சினிமா சேனல் ஃபேன். ஓகே, நீங்க அதை படிச்சுட்டீங்க. சாரி, நிறைய இதுல நான் படிச்சுட்டு தான் வந்தேன். உங்க ரிவ்யூ வந்து வியூ வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு, கேஷுவல் அண்ட் ஜெனியூன் ரிவ்யூவா இருக்கு அப்படிங்கறதே ராஜா அவர்கள் சொல்லியிருந்தார். ஓகே, நன்றி. விஜய் சாந்தி வந்து உங்களுக்கு கலைஞரை பிடிக்கும், நீங்கள் கலைஞரை நேரில் கண்ட அனுபவம் உண்டா அப்படின்னும் போது நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னா எங்கள் அத்தை பசங்கள்லாம் கூப்பிட்டு போனேன். ஏன்னா அது வந்து எம்எம் அப்துல்லான்ட்டு நம்ம நண்பர், ஒரு வலையுலக காலத்துலேருந்து பழக்கம், இப்போ எம்பி அவர் வந்து அவர்கிட்ட தான் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி கலைஞரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் வந்து கூட்டிட்டு போய் அதுக்கான இனிஷியேட்டிவ் பண்ணார். ஸோ அது என்ன சொல்கிறது, ரொம்ப அற்புதமான அனுபவம். ஏன்னா அந்த இதில் கோபாலபுரத்தில் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஆப்போசிட்லேயே வந்து இது இருக்கும், காஃபி டே இருக்கும். அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நல்ல ஒரு மழை இரவு வேற. அப்புறம் போய் கலைஞரை பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எல்லாருமே எங்கள் அத்தை பசங்க யாருமே அதை மறக்கவே முடியாது. ஏன்னா நாங்களாம் எதுக்காக, அதாவது போஸ்டர் ஓட்டியிருக்கோம், பேனர் கட்டியிருக்கோம், எங்கள் மாமா வீடு விட இதெல்லாம் கொடுத்துருக்கோம், ஓட்டு சீட்லாம் கொடுத்துருக்கோம், என்னென்னோ பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் அது நாங்கள் எதிர்பார்க்காத போய் செஞ்சுது. அப்புறம் நான் பாலிமரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளராக போய் சந்திச்சது 2 வாட்டி தான் பண்ணோம். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் நிறைய வீடியோ எடுக்கிறப்பே வந்து அது ஒரு ஃபோட்டோ எடுத்து அது வந்து சந்திச்சது இல்லைல்ல, அது ஒரு தொழில் ரீதியாக நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு, இன்னொரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், அவ்வளோதான். ஆனால் இது வந்து சந்திப்பு நிகழ்ந்தது, நேராக போய் பார்த்து வணக்கம் சொல்லி கை கொடுத்து, அதுதான் வந்து ரைட். ஓகே அதன் பிறகு வந்து ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல வந்திருக்கேன், எபிசோட் பார்க்கல, உங்களை ரிவ்யூ தான் பார்க்கிறேன் அப்படின்னு விஜயசாந்தி அவர்கள். உங்களுடைய ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷன் அபவுட் விடுதலை 2 இன்னும் வந்து ஜாஸ்தி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ரிஷிடம். ராம் இல்லைங்க, அவ்வளோதான், அந்த படத்துக்கு அது போதுமானது. நம்ம கூடுமானவரை எல்லாமே சொல்லிட்டோம். அதாவது இந்த தமிழகத்தில் இந்த ஆயுத போராட்டம்னு ஒன்று வந்து அது ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படின்றதையும், எந்த புள்ளியில் ஒரு மாறினார்ன்றதையும், ஆனால் இதை தான் வந்து அண்ணா ஏற்கனவே அதை வந்து புரிஞ்சுதான் இந்த தமிழக மக்களை வழிநடத்தி அவங்கள வந்து கொள்கையாலும் கோட்பாடுகளாலும் அவங்கள வந்து அவங்கள கட்டமைச்சு அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் எளியவர்களுக்கும் அரசியலில் வந்து அதிகாரம் கிடைக்க வழி செஞ்சவர் அண்ணா. அதனுடைய வழித்தொண்டர்கள் தான் இவ்வளோ தூரம். அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் பின்னாடி அவ்வளோ பேர் கும்பலாக வரும்போது அவர் தவறாக வழி நடத்திருக்கலாம். ஆனால் அவர் செய்யவே இல்லை. இன்னைக்கு இருமொழி கொள்கையை வந்து ஆட்சிக்கு பிடிச்சி, அதிகாரத்துக்கு வந்து ஆட்சியை பிடிச்சி, இருமொழி கொள்கையிலிருந்து சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிச்சதுலேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணனால இன்னைக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு 3 வேளை நல்ல சோறு தின்னுட்டு இருக்கோம், எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ஒரு கடையில் வந்து ஹவு மச் ஹவ் ஆர் யூ, நான் வந்து பாஸ்போர்ட்டில் வேலை செய்கிறேன், நான் என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், நான் பார்பர் ஷாப்பில் வந்து நான் வந்து பண்ணுறேன் போகிறேன், இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வெள்ளக்காரன் வந்து ஒரு வீலாகர போகிறாரு, பேசுகிறாரு, அவங்க பதில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு படிப்பு இருக்குன்றது புரிஞ்சுது. ஒரு வெள்ளக்காரர் இதே மாதிரி போயிட்டு இருக்காரு, திடீர்னு பார்த்தா வீட்டு வாசலில் ஒரு பைக் நிற்குது, அங்கே கல்யாண வீட்டில் ரோட்டை மறித்து சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவர் போக முடியுமானா போக முடியாது, ஆனால் ஃபங்க்ஷனுக்கான சாப்பாடு போயிட்டு இருக்குன்னு ஒரு இங்கிலீஷில் சொல்கிறாரு. அப்படியே அப்படின்னு நீங்கள் வாங்க நான் சாப்பிட பசியாக இருந்தால் சாப்பிட வாங்கலாம்னு கூப்பிட்றாரு. அவரும் போய் சாப்பிட்றாரு. அவருக்கு நல்லா வாழை எல்லாம் போட்டு அந்த பந்தி ஊருக்கே பந்தி ஓடிட்டு இருக்கு, அதில் இவரே உட்காரச்சு போடுறாங்க. போடும்போது மாப்பிள்ளை வந்து இங்கிலீஷில் பேசுறாரு, இந்த மாதிரி நான் வந்தேன், நீ இப்போ எனக்கு நான் வந்து கல்யாண மாப்பிள்ளை, எனக்கு தான் நிச்சயதார்த்தம் ஆச்சு, அது மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லாருமே அது எளிய மனிதர்கள் ஆங்கிலத்தில் பேசிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. அதாவது என்ன சொல்றது, பர்ஃபெக்டா ஒரு காலேஜில் படிச்சுட்டு பகுதி நேரமாக வேலை செஞ்சவன் பேக்ஸ்ல எளிய மனிதர்கள் ஒரு ரோட்டில் ஒரு வீட்டில இருந்து கல்யாண மாப்பிள்ளையில இருந்து அத்தை பையன் மாமா பையன்லாம் வந்து அந்த இவர்கிட்ட பேசுறாரு. அவர் ஃபுல்லா குழம்பெல்லாம் போட்டு உரிமை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார் வெள்ளகர். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த இருமொழி கொள்கை தான். இன்னமும் பான்பராக் ஆயங்களால் ஒரு இங்கிலீஷ் பேச முடியாது. 1000 2000 5000 அதுதான் மேட்ரு. அதுக்கு காரணம் அண்ணா தான். அண்ணாவுடைய விஷயம் தான். அண்ணாவுடைய தொலைநோக்கு பார்வை தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எஸ்.
அண்ட் அதன் பிறகு வந்து நெல்லை சீமை வந்து கேட்டிருக்காரு, நேற்று என்ன ஆளே காணோம், கீழ் வீட்டு தாத்தா பிபி மாதிரி ரூல்ஸ் மாற்றிட்டாரோன்னு நினச்சிட்டேன். இல்லை நம்மளை நேற்று ஆளை காணன்றதுக்கு ஆமாம் ரீசன் அதுதான். நாங்கள் இதுக்கு வந்து வெளில போயிட்டு வந்தோம் நெல்லை சீமை, காலையில் தான் வந்து பண்ணோம். நீங்கள் கமெண்ட் படிச்சுட்டு இருக்கீங்களா? நான் ஒரு நிமிஷத்தில் வந்து அடுத்தது வந்து இந்த வாரம் எபிசோட் விஜேஎஸ் பார்த்திருக்கார் போல எஸ் பார்த்துருக்காரு. ஜாக்லினை நிறைய இடத்துல சவுண்டை கவர் பண்ணியிருக்கா, பட் சவுண்ட் ஒஸ்ட். எஸ் ஜெனி, கண்டிப்பாக நிறைய இடத்துல வந்து ஜாக்லின் வந்து சவுண்டை வந்து நிறைய இடத்துல காப்பாற்றிருப்பாங்க, கூட நின்று இருக்காங்க, சண்டை போட போயிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அதில் அதான் அந்த அவங்களுடைய இது எப்பயுமே நடக்கும். அந்த கிளைமேக்ஸ் கிட்ட வந்து போகும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மாறுவாங்க. அது நடக்கும். அது மாதிரி தான் நானும் இதை பார்க்குறேன். ஃப்ரீ டாஸ்கில் வந்து அர்ச்சனா வராங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தெரியல, நம்ம தெரியாமல் அதை நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். Jackie, when I was in college, I took my moped to British Council Library and was riding back home. While I was waiting near Vallur Kotam signals, கலைஞர் கார் ஸ்டாப்டு டூ அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. எஸ், அவர் வந்து ரொம்ப எளிமையான மனிதர். இத்தனைக்கும் கோபாலவர வீடு வந்து நான் உதாரணம் சொல்கிறேன். போயஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப்பு ஜெயலலிதா வீடு, அங்கே நீங்கள் ஸ்டாப் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போக முடியாது. பட் ஆனால் கலைஞர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போவோம். அந்த ரோடில் லாரியிலேருந்து, பைக்கிலேருந்து, கார்லேருந்து எல்லாமே போயிட்டுருக்கோம். அவருடைய வீட்டு வாசலுக்கு மட்டும்தான் ஒரு பேரிகார்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தெருவில் எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸ்பீடாக போகாதீங்கிறதுக்கு அந்த பேரிகார்ட்ஸ். எதிர்க்கே கோயில் வேறு. ஸோ இதுதான் வந்து கலைஞர். அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் வந்து ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு முதல்வர் வீடு, ஆனால் ரோடு வந்து எப்பயும் எல்லா மனிதர்களும் யூஸ் பண்ண ஒரு இடம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறாரு. Yes, I saw that foreigner video today. I felt very happy about that video. I am the groomனு பேசுவார். எஸ், எக்ஸாக்ட்லி சிவசங்கரி. அந்த வீடியோ தான் நானும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சேன். அதை பற்றி எழுதி போடணும். அதாவது ஒரு சாதாரணமான ஆட்களே வந்து ஆங்கிலங்கள் வந்து எளிமையாக பேசுகிறாங்க. சரி தவறுன்றது வேறு. அதை ரொம்ப அழகாக பேசினாங்க, அவரை கம்யூனிகேட் பண்ணாங்க, அவரை சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாங்க. அது எவ்வளோ ஒரு விஷயம், அது ஃபண்டாஸ்டிக் யூனோ. ஸோ அடுத்தது வந்து Jackie, you blessed that net our proud leader கலைஞர். He valid all. Yes, உண்மையிலே இலங்கேஷ் அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அக்கா ப்ளீஸ் அந்த டு சொல்லாதீங்க, அது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. கைண்ட் ரிக்வஸ்ட் அனிதா. இல்லை அனிதா ஆக்னஸ், அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து அதை ரசிக்கிறாங்க. அதை செய்யுங்க, நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அவங்க ஜாப் கல்ச்சரில் அந்த மாதிரி இருக்குது. அதுதான் மேட்ரு. ஆமாம் தானே, அது மாதிரி அதுதான். அப்புறம் வந்து ஜாக்கு சுருக்க தூக்கம் வருது போல், தூக்கம் கலக்கத்தில் பேசுகிறார் ராதா. இல்லைங்க, நான் டயர்டு இருக்குது, கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு வந்தோம், கொஞ்சம் டவுன் சென்டர் வரலாம் போயிட்டு வந்தோம். செம்ம டயர்டு, சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டிருக்கலாம். ஆனால் இல்லை, இன்றைக்கி வந்து அதே நேரத்துக்கு பேசி முடிச்சுட்டு ஃப்ரீயாக இல்லை அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் கரெக்டான நேரத்துக்கு வந்தோம். வெளியூர் போகணும், ஐ மீன் வெளியிலனா இங்கேருந்து ஒரு 50 மைல் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு போய்க்கலாம், இல்லை நாளைக்கு கூட போய்க்கலாம், இன்றைக்கி நம்ம இதை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கே வந்து நம்ம வந்து ரொம்ப லேட்டாக வந்துருந்தோம். ஏன்னா சனிக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் தான் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, அதுதான். ஜாக்லின் காஸ்டியூம் சூப்பர் இலங்கேஷ் ஆல்சோ. அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி பாட்டு இதை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஓகே, ஃபைன் ரைட்டு. சார், தொகுப்பாளர் இயக்குனர் சொல்கிறத மட்டும் செய்யணுமா, இல்லை அவருக்கு தோணுவதையும் அவருடைய மனசாட்சிப்படி செய்யலாமா லைவில் அப்படின்ட்டு ஐயா கலைக்கடன் சார். இல்லைங்க, தொகுப்பாளர் வந்து இயக்குனர் சொல்வதையும் செய்யலாம். அப்புறம் அவங்களுடைய சஜஷன், இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னும் போது சஜஷன் சொல்லலாம். இந்த விஷயங்கள் வந்து செஞ்சால் நம்மளுக்கு எதிராக ஐ மீன் நீங்கள் வீடியோ அவங்க வந்து விஷயத்தை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க அதுக்கான கேள்விகள் எழுப்பலாம். அவரே அன்றைக்கி சொன்னார், விஜேஷ், நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க யாராவது எழுதி கொடுக்குறாங்கன்னா அது இல்லை என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சு பேசுகிறது தான் வந்து ஒரு ஆர்டிஸ்டோடைய வேலை அப்படின்னார் இல்லையா. அது உண்மைதான் அது. ஆனால் அதே நேரத்தில்
ஷோ டைரக்டர் சொல்லுவாங்க, இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணும்போது தான் அந்த கேம் வந்து எப்படி போகும் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தோன்றதையும் பேசலாமான்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசலாம். நீங்கள் எடுத்தாங்க வந்துலாம் அந்த மாதிரிலாம் பேச முடியாது. அதுதான். Anshita is overconfident now and her true face is exposed now. When she mentioned Jack showing face to VJS, what did she do today when she got roasted? ஆமாம், உண்மையில் அவங்களுடைய முகங்கள்லாம் எள்ளும் கொள்ளும் வெடிச்சுது. அதே மாதிரி அவங்க சிரிச்சு அதை வந்து மழுப்புறதுக்கான விஷயங்களாக பேச ஆரம்பிச்சாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஜஸ்ட் கால் வந்துருந்தது. இட்ஸ் ப்ரோ. எஸ், ஓகே. அதுக்கப்புறம் வந்து சார் ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து பார்த்தேன், அருண் கிட்ட பேசும்போது விஜேஎஸ் கேட்டிங்களா உங்களை பேசின வெளியே வீடியோ எல்லாம் போடுறாங்களாமேன்னு, அது எபிசோடில் கட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்ட்டு. அதாவது வந்து அதாவது வந்து ட்விட்டர் ஸ்பேஸ் பேசியிருக்காங்களாம். நிகழ்ச்சி நேரடியாக போனவங்க அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன உங்ககிட்ட பேசினா வந்து வெளியில் வீடியோலாம் போடுறாங்கன்ட்டு அர்ச்சனா போட்ட வீடியோவை பற்றி பேசியிருக்காரு போல, கட் பண்ணிட்டாங்க போல. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. கமெண்ட் பார்த்துட்டு இருந்தனால உங்களுக்கு தான் தெரியும். அப்படியே வந்து இல்லை ஒருத்தவங்க டுடு வந்து சொல்ல வேணாங்க. இல்லை அது நிறைய பேர் ரசிக்கிறாங்க, அது இயல்பாக வருது, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதே தான். அது இப்போ பழக்கம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம திருப்பி உள்ளுக்குள்ளார போயிடுவோமா? இல்லை உள்ளுக்குள்ள வேணாம், அது ஒரு எபிசோட் முடிச்சிடலாம். 54 போயிடுச்சு. ஒரு 4 எதுவும் கரெக்ட் பண்ணீங்களாவா? என்னது ஹரிஹரன் கேட்டிருக்காப்ல, இங்கிலாந்தில் ஃபிகர் எதுவும் கரெக்ட் பண்ணீங்களா? இல்லையே. ஏன் அதுதான் அதான் இந்த ஹரிஹரன் வந்து ரெகுலராக கமெண்ட், இது கோவிட் காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணி கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறவர் இவர். இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த ஹரிஹரன் தான் இது. ஆனால் வந்து எதுக்குப்பா? இல்லைப்பா அவருக்கு வேற ஏதோ வந்து ஃபிகர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓம் பிரகாஷ்ங்கிற ஒருத்தர்லாம் வாழ்த்துலாம் சொன்னார். ஒன்றும் எதுவும் செட் ஆகலை. ஓகேவா? யூகேல கிறிஸ்மஸ் நல்லா இருக்கும், ஏதாவது பிளான்ஸ் இருக்கா அப்படின்னு ஸ்ரீவித்யா அவர்கள் கேட்டிருந்தாங்க. பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ரூம் புக் பண்ணணும்னா லண்டனுக்கு கஷ்டப்பட்டதை கேன்சல் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்படியே ஒன்று போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால பார்ப்போம். எஸ். அப்புறம் இன்னைக்கு நல்லா இருந்தது எபிசோட் அப்படிங்கிறத வந்து புனிதா பாலமுருகன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சேம் வேவ் லென்த்ல வந்து இருந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் அலர்ட், லைக், ஆமாம் நானும் சொல்லிக்கிறேன், லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஆமாம், முன்பேவா பாடலை வந்து கீர்த்தி லக்ஷ்மன் போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமாம், பாடிடுவோம். நிலவிடம் அந்த பாட்டு. ஓகேவா? அண்ட் ராம்கி கிரண் வந்து ஐ ஆல்சோ டோன்ட் லைக் ஜாக்லின் காஸ்டியூம், பட் மேபி ஷீ தாட்ஸ் எப்படியோ என்ன ரோஸ்ட் பண்ண போறாங்க, எதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணாங்க. கரெக்ட் தான். ஏன்னா ராம்கி கிரண் ஒரு நாள் வந்து ஒரு சாரியும் அந்த இதெல்லாம் வந்து போட்டு வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, மஞ்சரியும் யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இது நீ சாட்டர்டே எபிசோடுக்கே போட்டு இருந்திருக்கலாம், அன்னைக்கு விட அதுக்கே நீ கட்டி இருந்திருக்கலாம், ரொம்ப எலிகண்டா இருக்குடி இது அப்படின்வாங்க. அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா எல்லாருமே சரவத்துல குறைஞ்சிட்டாங்க. வந்தப்ப இருந்த இது இல்லவே இல்ல. பிக் பாஸ்க்கு மட்டும் அவன் போனா அது ஒண்ணுதான் பிளஸ் பாயிண்ட். ஒரு 60 நாள் இருந்தா உடம்பு நல்லா குறைஞ்சு வெளில வரலாம் போல. அது ஓகே. நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டினில் குடி வைக்கலாமா, நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாறு வந்தாலே தகுமா, தேன்மழை தேக்குக்கு நீதான் உன்னன் தோள்களில் இடம் தரலாமா, நான் சாயும் தோல் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா, நீரும் செம்புலச் சேரும் கலந்தது போலே கலந்தவர் நாம். ரைட். ஸோ அடுத்த கமெண்ட். இந்த எபிசோட முடிக்கும் போது அதை சொல்லணும்னு நினைச்சேன். எவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்கு? இல்லைன்னா அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம், அது லாஸ்ட்டாக போதா? அதான் பிரின்ஸ்லி கேட்டதை சொல்லிட்டீங்களா? சொன்னீங்களா? யூஎஸ் அந்த அவங்க பிரின்ஸ்லி வந்து $2 போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஃபர்ஸ்ட் முத்து வந்து பர்பஸ்ஃபுல்லா வந்து பண்ணியிருப்பாரோ ரயனோட என்எஃப்பி கேன்சல் பண்றதுக்காக அப்படின்னு கேட்டிருந்தாங்க பிரின்ஸ்லி. இல்லைங்க, அவருக்கு அதெல்லாம் தோணி அதனால அவர் கேப்டன், அவருக்கு வந்து அவர் நாமினேட் ஆகி அந்த ஓட் பேங்க் வந்து அது ஜாக்கி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அந்த தாட் ப்ராசஸ் இருந்தது. நாமினேட் ஆகி அந்த ஓட் பேங்க் வந்து அவங்க வந்து பரபரப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வித்யா பாலன் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து
பேசிக்கிட்டே இருக்கணும் கொள்ளணுன்ற மாதிரி அவர் வந்து பரபரப்பாக வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஹரிஹரன் வந்து எஸ் சுதா மேம், ஐ எம் ஓல்டு ஃபாலோவர், உங்கள் மெமரி பவர் அமேசிங். நான் நிறைய தவறுகள் செய்யாமல் இருக்கிறது காரணமே என் பொண்டாட்டியோட மெமரி பவர் தான். எதை பண்ணாலும் போட்டு உடச்சிடுவா. அதை இன்னைக்கு பண்ணும் போது நான் பெருசா தவறுகளை செய்யறதே கிடையாது. இவர் தானே கேட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்து ஆள் ஏதாவது செட் பண்ணா அப்படின்ட்டு. எங்க எல்லாம் சுருங்கி போய் கிடக்குது. நீ வேற ஏன் தம்பி, அதை வேற நீங்க வேற. இந்த குளிர்ல வந்து உண்மையை நேற்று சொல்லணும்னு நினைச்சேன். 2 ஜோக் சொல்றேன். ஆமா, ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர்ல வந்து யாராவது நிக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பதட்டமாயிடும். நான் கார் பின்ன நின்று வாசல்ல நிக்கிறதுக்குள்ள எல்லாம் ஏறிக்கிட்டு போயிடணும். அங்க செருப்புலாம் போட்டு ரெடியா இருக்கணும். நிறுத்தின டக்குனு இருக்கணும். நிறைய பேர் வந்து அப்படியே வந்து நிறுத்திட்டு நடு ரோடு நிறுத்திட்டு அப்படியே பொறுமையா. பட் இந்த ஊரை பொறுத்த வரையும் நீங்க காரை எங்கேயுமே ரோட்ல நிறுத்தக்கூடாது, யூ டர்ன் பண்ணக்கூடாது, ரவுண்ட் ஓபர்ட்ல போய் தான் திரும்பணும். இந்த ஆய் மச்சான் நம்ம தோறா அப்படி டர்றக்குன்னு திரும்புறதுலாம் இங்கே கிடையாது. எத்தனை மணியா இருந்தாலும் அவன் ரோட்டை விட்டுட்டு பிளாட்ஃபார்ம்ல தான் நடக்கிறான். அவன் பிளாட்ஃபார்ம்ல எங்க வளையணும்னு சொல்றானே அங்கதான் நடந்தே போறான். நடுவில் கிராஸ் பண்ண மாட்டான் எமர்ஜென்சி தவிர. இதுதான் இந்த ஊர். ஓகே. நேற்று 60 மைலுக்கு போய் 68 மைல், அதாவது 110 கிலோமீட்டர் தூரம் மைல்ஸில் இருக்கிறது. 110 இங்கேருந்து நம்ம ஆழ்வார்பேட்டையிலேருந்து ஸ்ரீஹரிகோட்டா பக்கத்தில் வந்து ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது, இஎபிக் தேட்டர்ன்ட்டு. அந்த தேட்டர் தான் நானே என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு போவோம். ஒரு லாங் ஜேர்னி மாதிரி போவோம். நல்லா சாப்பிட்டு விட்டு போய் ஒரு படத்தை பார்த்து ஜாலியாக வரும் பொறுமையாக. ஆனால் நேற்று அர்ஜுனரி வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு ஜிம் சக்குன்னு வண்டி ஓட்டிட்டு போனோம். அங்கே தான் போயாச்சுப்பா. இப்போ போகும்போதெல்லாம் வந்து என்னென்னா அந்த 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு பக்கத்தில் அந்த பெப்சி, ஜீரோ சீக்கிரம் பெப்சியை குடிச்சேன் நிறையா. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி குளிர் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஆமாங்க. இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி இருக்குல்ல, பிரிச்சு மேய்து. அதாவது அவன் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வெளியில் வந்து 9 டிகிரி வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சிட்டு ஆனால் 3 டிகிரின்னு காமிச்சான். இவன் என்ன கிளம்பும் போது எத்தனை டிகிரி ஃபீல்ஸ் லைக்ல மைனஸ், அதுதாங்க எத்தனை டிகிரி காமிச்சுன்னு கேட்குறேன். 3 டிகிரியில் 9 டிகிரி வெயில் அடிக்குது. நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் ஃபீல்ஸ் லைக் -2. அதாவது 9 டிகிரின்னு பார்த்து யாருன்னா செத்தீங்க நீங்கள். -2 நான் என்ன பண்ணேன், க்ளவுஸ்லாம் போட்டு இந்த இது புலன் விசாரணை கோட்லாம் போட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு கிளம்பின ஷூலாம் போட்டுக்கிட்டேன். ஆனால் இது நைட் இன்னும் அதிகமாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். படம் பார்க்க அங்கே போகிறோம், ஜட்டி தெர்மல் வேர், அதுக்கு மேலே வந்து பேண்ட்டு போயாச்சு. போகும்போது நல்லா பெப்சி எல்லாம் குடிச்சிட்டேன். போய் இந்த போனதுமே தேட்டரில் பாத்ரூமை தேடுறேன். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அவங்க வெள்ளக்காரங்க படம்லாம் நம்ம ஊர் மாதிரிலாம் போய் கை தட்டலானுங்க மாட்டாங்க. என்ன அவ்வளோதான் அதிகபட்சம். அந்த மாதிரி ஒரு மினி தேட்டரு, எல்லாம் தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே இந்த மாதிரி பெப்சி குடிச்சிட்டு வந்து பண்ணும்போது அங்கே வந்து திருப்பதி லட்டு வாங்குற மாதிரி க்யூ இருக்குது. இவனுங்க எப்பயோ ஒருத்தவனானே நம்ம தேட்டர் ரஷ் ஆக போதுன்னு 3 பாத்ரூம் 2 டாய்லெட் வச்சிருக்காங்க ஆம்பளை பக்கம். இது ஒரு பெரிய குரூப்பாக இருக்குது. அது நான் ஏன் சொல்கிறேன், அந்த முன்னாடி கார் விஷயமே எதுக்கு சொல்கிறேன்னா, பின்னாடி கார் வந்தாலும் எல்லாம் அமைதியாக தான் இருப்போம். ஒருத்தவனும் ஆர்டர் நடக்க மாட்டான். டிராஃபிக் அதுவாக கிளியர் வரலாம், அப்படி தான் இருக்கணும். நீங்கள் இந்த சைடு எடுத்து போகிறது, ரைட் அடித்து போகிறது, லெஃப்ட் போய் முன்னாடி போய் நிற்கிறது, இந்த கடமையெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாம் நின்றுட்டு இருக்கானுங்க. நாம் தெர்மல் வேர் வந்து ரொம்ப போட்டது கிடையாது. ஏன்னா நைட்டு குளிர்ன்றதுக்கு தெர்மல் வேர் போட்டு போயிட்டோம். போய் எல்லாம் ஏன்னா அடுத்து முடிச்சு டக்குன்னு போய் எல்லாம் படம் போட போகிறோம், எல்லாம் போயிட்டு இருக்கானுங்க. நான் போய் ஃபஸ்ட்டு ஜிப்பை ஊற்று, அதுக்கப்புறம் தெர்மல் வேர் வழியாக ஓட்டையை தேடி, அப்புறம் ஜட்டியில் ஓட்டையை தேடி. என்னடா யூகே மயிறு, நம்ம இதையே பிடிச்சி ஒழுங்காக அடிக்க முடியல, இது என்ன யூகே மயிருன்ற மாதிரி ஆயிடுச்சு. நிஜமாக அசிங்கமாக போச்சு குமார் மொமெண்ட் அது. உண்மையிலே ஒரு மாதிரி பதட்டமாக பின்னாடி நின்றுட்டு இருக்கான். நான் என் தான் இந்த அவர்ஷன் இருக்குல்ல தேடுறேன் எங்கே எல்லாம். அது வந்து ஏகப்பட்டதில் பயந்து போய் கிடையாது. அது இந்த குளிருக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சூழலெல்லாம் சந்திச்சுட்டு வந்தேன். உண்மையிலே நேற்று நான் வந்து வருஷம் நின்றுருக்கானுங்க. எல்லாம் பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய கியூ நின்றுருக்கானுங்க. என்ன யூகே அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரா டப்புன்னு இல்லை. நான் ஒரு கட்டத்தில் நம்ம பொம்பளை போகிறதுக்குலாம் டமால் அவுத்து உட்காந்துருக்கலாம். இங்கே எல்லாம் தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இன்னும் ஆமாம், அங்கே அப்படியும் உட்காந்துவும் முடியாது. சரி, எனிவே ஒரு கதையை சொல்லிட்டோம். 62 நிமிஷம் ஆகி போச்சு. ஆமாம், தயவுசெய்து வந்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஃபைன், ரைட். நம்ம அடுத்த பாட்டு போயிடலாமா? போயிடலாம். முடிஞ்சிடுச்சு. 388 பேர், 62 பேர், 62 நிமிஷம், 240 லைக் தான் போட்டிருக்கீங்க.
நல்லா மதியானம் நல்லா இருந்ததுல 500 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. நல்ல லைக், சூப்பரான லைக். லைக் வந்து பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. நம்ம அடிக்கடி சொல்றதுதான். அண்ட் இங்க பாரு ஒரு ஐடியா கொடுக்குது பாரு, ஒண்ணு ஐடியா திருவாங்கடம். பத்மினி சொல்லிருது, ஜாக்கி டோன்ட் ஹெசிடேட் டு வேர் அடல்ட் டயப்ரா. I did the same incident. Okay. சரி, ரைட். சரி, எனிவே seriously, Jackie, you are to be blamed if you laugh by என்னது இப்போ ஒருவேளை வந்து தெர்மல் வேற பெப்சி குடிக்கும்போது வந்து அவங்க வந்து சிரிச்சு செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கு நீங்க உங்களை தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, டயப்பர் போட்டாலும் சைடுல கீழ வழிஞ்சிரும். ஓகே யூகேவும் யூரினும் எப்படி போஸ்ட் ரெடி பண்ணுங்க. உண்மை நான் எழுதுவேன் கண்டிப்பா. இப்போ சரி, அது இன்னொரு ஜோக், அது இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு பொண்ணு கரெக்டாக வீட்டுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னே இந்த ஷால்லாம் வச்சுருக்கேன். அது என்ன ஜோக்குன்னு அப்புறமேட்டா சொல்கிறேன். சரி, ஏதோ ஜெஃப்ரியை பற்றி ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது சொன்னீங்கல்ல, ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆரம்பிக்கும் பொழுது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜெஃப்ரி வந்து அவர் கேட்பாரு ரைட்ல படுத்திருந்தாரு வலி இருக்கா அப்படின்லாம் ஏதோ கேட்குறப்ப ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறேன், ஞாபகப்படுத்துங்க. இந்த ஜெஃப்ரி அந்த ஜோக் தான் இது. அது ரிலேட்டடா தான் வந்தது. அதுக்கு முன்னாடி அதுக்கு நான் கதை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லாஸ்டா சொல்லுங்க. இது முடிச்சு அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து 64 நிமிஷம் 350. ரைட், ஃபைன். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற QR கோட் அதன் மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வேற என்ன, எபிசோட் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.